ராமானுஜா 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 திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். முன்னந்திருவாய் மொழிப்புள்ளை தாம் உபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தினமால தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில்லமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. இந்த உபதேச ரத்னமாலையினுடையதான 72வது பாசுரத்துல முன்னாடி சொன்னதான பிரபந்தம் பூரத்தினுடைய சார சங்கிரகத்தை அவதாரிக்கையில கொடுத்தா சுவாமி பிள்ளைலோகஞ்சியர். அதோட இல்லாத அதுக்கு அடுத்து நிகம பாசுரமான இது பலஸ்ருதி பாசுரம். இந்த பிரபந்தத்தை கற்றாருக்கு பலம் சொல்லி தலைகட்டுகிறது அப்படின்னு பெரியவாச்சர் பிள்ளை. அது மாதிரி இந்த பிரபந்தத்தை பூர யார் அனுசந்தானம் பண்ணினாலோ அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலஸ்ருதியை சொல்றாருங்க. இது பலஸ்ருதி மாத்திரம் இல்லை, புருஷார்த்தங்கள்லேயே உயர்ந்த புருஷார்த்தமான பலனை இதில் சொல்லி முடிக்கிறார். அதனால இது ரொம்ப விசேஷமான பாசுரமாக அமைகிறது. கடைசி பாசுரம் 73வது பாசுரம். இந்த உபதேச ரத்தினமாலை தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார் எந்தை எதிராசர் என் அருளுக்கு என்றும் இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவர் தாம். இது கடைசியா நிகம பாசுரம். இதுக்கு அவதாரிகளை சொல்லிட்டு வர்றார் சுவாமி பிள்ளைலோகஞ்சியர். 73ஆம் பாட்டு நிகமத்தில் சத்சம்பிரதாய பரம்பரா பிராப்தமான சகலார்த்தங்களையும் சர்வர்க்கும் உபதேசிக்க கடவோம் என்று உபக்கிரமித்து அப்படியே அது அடையவும் நடந்து அந்த இப்பிரபந்தத்தை நிகமித்தருளி இப்பிரபந்தம் அன்பயமுடையவர்களுடைய பலத்தையும் அருளி செய்து தலைகட்டி அருளுகிறார். இந்த உபதேச ரத்னமாலை தன்னை என்று தொடங்கி, அதாவது சகல பிரபந்த வியாவிருத்தமான இந்த உபதேச ரத்னமாலையாகிற பிரபந்தம் தன்னை மனசிலே சர்வகாலமும் மனனம் பண்ணுபவர்கள் நமக்கு சேஷியான எம்பெருமானாருடைய நிருகேதுக கிருபைக்கு சர்வகாலத்திலும் விஷயமாய் வியாவிருத்தமாக பகவத் அனுபவ கைங்கரியாதிகளை பெற்று சுகிக்கப் பெறுவார் என்கிறார். இது சத்சம்பிரதாய பரம்பரா பிராப்தமான சகல அர்த்த விசேஷங்களுடைய சாரதமமான விஷயத்தை எல்லாருக்கும் உபதேச ரத்னமாலை அப்படின்னு இந்த உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்பேற்பட்டதானே அதே மாதிரி பூர்ணமாக ஆரம்பத்திலேருந்து சத் சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டதான சாரதமமான விஷயங்கள், சகலார்த்தங்களுடைய சாரதமமான விஷயங்களை பிழிஞ்சு கொடுத்துட்டே வந்துட்டார். ஏன்னா கரும்பை கையில் கொடுத்தா தித்திக்கிறதே தவிர ஆனால் கடிக்கணும். பல் இருக்கிறவன் கடிக்கலாம், பல் இல்லாத கிழவனா போயிட்டவனால கடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம். மற்றொன்று, அதில் முன்னாடி கோது இருக்கும், தோகை,
பின்னாடி என்னடான்னா வேர் பகுதி இருக்கும். இதெல்லாம் வெட்டிட்டு நடுவில் இருக்கக்கூடியதான பகுதி, அதையும் கடிக்கிறதுக்கு சக்தி இல்லாத பல் இல்லாதவன், இது அத்தனைக்கும் மேலே அதை கடித்து இதை துப்ப வேண்டியது இருக்கு. கடிச்சுட்டு அப்புறமா கொஞ்ச நாள் மொச்சுக்குன்னு அதை போட்டு கடின்னு கடிச்சுட்டு ஜூஸ் எல்லாம் முழுங்கிட்டு அதில் இருக்கிற சாரெல்லாம் முழுங்கிட்டு சக்கையை கீழே துப்பணும் அப்படின்னு வருது. அப்போ இதில் என்னடான்னா மேல் பகுதியை வெட்டி போடணும், கீழ் பகுதியை வெட்டி போடணும், அப்புறம் தோலை எடுக்கணும், அதுக்கப்புறம் கடிக்கணும், கடிச்சா அப்புறமா சக்கை வரும் தூக்கி துப்பணும். இத்தனை சிரமமும் இல்லாத அதை ஆலையில் போட்டு ஆட்டினதான கரும்பு சாறை அப்படியே கையில் கொடுத்துட்டோமானா அப்போ அந்த கரும்பு சாரை மடக்குன்னு யார் வேணா குடிச்சிடலாம். பாலகன்லேருந்து கிழவன் வரைக்கும் எல்லாரும் மடக்குன்னு எப்படி சாப்பிட்டுடலாமோ, அதனுடைய ரசத்தை அனுபவிக்கலாமோ, அதை மாதிரி நம்ம சத் சம்பிரதாயத்தில் வந்த பூர்வாச்சாரிகள் அத்தனை பேரும் சொன்ன சகலார்த்தங்களுடைய அதுவே சாரதமமான விஷயம்தான் பூர்வர்கள் கொடுத்ததெல்லாம். அதுலேயும் புழிஞ்செடுத்து உபதேசங்கள் எதை வேணும், இனிமேல் வரக்கூடிய சந்ததியினருக்கு வரப்போகிற காலத்தில் அவளுக்கு எது வேணும் அப்படின்னு பார்த்து அது ஒரு கிரமமாக ஒரு மாலையாக தொடுத்தது மாதிரி தொடுத்து இப்போ சுவாமி மனபால மாமனிகள் ஆரம்பித்தபடியே அதை அழகாக கொண்டு வந்து பூர்த்தி பண்ணினார். அதில் இந்த உபதேச ரத்ன மாலை தன்னை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு விளக்கம் கொடுக்குற அவதாரிகளையே விஸ்தாரமாக ஆரம்பத்திலேருந்து சகலார்த்த சாரதமமான விஷயத்தை புரிஞ்சு கொடுக்கிறார். சகல பிரபந்த வியாபிருத்தமான இந்த உபதேச ரத்னமாலை ஆகிற பிரபந்தம் தன்னை இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட எல்லா பிரபந்தங்களை காட்டிலும் விலட்சணமான பிரபந்தம் இந்த உபதேச ரத்னமாலை அப்படின்னு இங்கே வியாக்கியானத்தில் அவதாரிகள் சொல்றார் சுவாமி பிள்ளைலோகஞ்சிய. வியாபிருத்தமானன்னா அதெல்லாம் போக இது தனியா இருக்கு, விலட்சணமா இருக்கு. சகலேதர விலட்சணா அப்படின்னு பகவான சொன்னார் ராமானுஜர். சகல பூர்வாச்சாரிய கிருத்த பிரபந்தங்களுடைய காட்டிலும் ஸ்ரீசுக்திகளை காட்டிலும் விலட்சணமான பிரபந்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது அதில் சகல பிரபந்த வியாபிருத்தமான இந்த உபதேச ரத்னமாலை ஆகிற பிரபந்தம் தன்னை மனசிலே சர்வகாலமும் மனனம் பண்ணுபவர்கள், இதையே சதா சர்வகாலமும் யார் மனனம் பண்ணிட்டு இருக்காளோ, இதையே ஸ்மரிச்சுருக்காளோ அப்படிங்கிறார். நமக்கு சேஷியான எம்பெருமானாருடைய நிர்கேதுக கிருபைக்கு சர்வகாலத்திலும் விஷயமாய் வியாபிருத்தமாக பகவத் அனுபவ கைங்கரியாதிகளை பெற்று சுகிக்க பெறுவர் என்கிறார். அவர் நமக்கு எல்லாருக்கும் சேஷி யாருடான்னா எஜமானன் அப்படின்னா ராமானுஜர். அந்த ராமானுஜனுடைய தான திருவடி வாரத்தில் வைகுண்டம் போனாலும் ராமானுஜனுடைய திருவடி வாரத்தில் இங்கே இருக்கிற காலத்தை தன்னுடைய ஆச்சாரியின் திருவடி வாரத்தில் இருந்துட்டு அந்த ராமானுஜருக்கு உகப்பாக எம்பெருமானுக்கோ பிராட்டிக்கோ அங்கே இருக்கிற நித்தியசூரிகளுக்கோ அல்லது தன்னுடைய ஆச்சாரியின் உகப்புக்காக ஆச்சாரியனுக்கோ இப்படியாக கைங்கரியம் பண்ணி வாழ்ச்சியை பெறுவார்கள் அப்படின்னு முடிக்கிறார். அங்கே பகவத் அனுபவமும் ஆச்சாரியனுக்காக அவர் உகப்புக்காக பகவத் கைங்கரியம் பகவத் அனுபவம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் ராமானுஜருக்காக அப்படின்னு ஒன்று. இது ரெண்டுத்துக்காக ராமானுஜருக்காகவும் தன்னுடைய ஆச்சாரியனுக்காகவும் இந்த விருப்பத்துக்காக அவருடைய முகோல்லாசத்துக்கு பகவத் அனுபவமும் மணிண்டு கைங்கரியமும் மணிண்டு ஆச்சாரியனுக்கோ ராமானுஜர் போன்ற குரு பரம்பரையில் வந்த ஆச்சாரியருக்கோ அங்கே நித்தியசூரிகள் ரூபத்தில் இருப்பா இல்லையா, அவளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு அப்படி ஒரு வாழ்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறார். அதனால் பகவத் அனுபவ கைங்கரியாதிகளை பெற்று இதே பகவத் அனுபவம் எல்லா முக்தாத்மாக்களுக்கும் கிடைக்குமே, இதில் விசேஷம் இருக்குது அப்படின்னா அதுக்காக தான் சொல்றார், அவளுக்கு கிடைக்கக்கூடியதான பாக்கியத்தை காட்டிலும் இது விலட்சணமாக இருக்கும். ஏன்னா இவன் உபதேச ரத்ன மாலையே நித்திய அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தான். இவனுக்கு விலட்சணமான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு பகவான் விலட்சணமான அனுபவத்தை கொடுப்பான். என்ன விலட்சணமான அனுபவம்னா ராமானுஜர் உகக்கும் படிக்கும், அங்க இருக்கிற ராமானுஜர் உகக்கும் படிக்கும், இங்க இருக்கிற நாள்ல இங்க இருக்கிற ராமானுஜர் உகக்கும் படிக்கும். மற்றொன்று என்னன்னா தன்னுடைய ஆச்சாரியர் இங்கே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஆச்சாரியர் உகக்கும் படிக்கும். நம்ம வைகுண்டம் போயிட்டா அங்கேயும் நம்ம ஆச்சாரியர் எழுந்தருள்வார் இல்லையா, இருப்பார் இல்லையா, அவருடையதான உகப்புக்கும் இப்படி தன்னுடைய ஆச்சாரியனும் எல்லாருக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இதத்தாய் ராமானுஜன்ற ராமானுஜருடைய சந்தோஷத்துக்கும் ஹேத்துவான கைங்கரியங்களை பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் லபிச்சிராது. அப்படிங்கிறதுனால இங்கே வியாபிருத்தமான பகவத் அனுபவ கைங்கரியாதிகளை பெற்று சுகிக்க பெறுவார்கள். அப்படி சௌக்கியமாக ஆனந்தத்தை அனுபவிச்சுருப்பா அப்படின்னு இங்கே பலஸ்ருதியை முடிக்க போகிறார். இந்த பாசுரத்தினுடைய சங்கிரகம் இது. இந்த உபதேச ரத்னமாலை தன்னை இது பிரபந்தம் வியாக்கியானம் ஆரம்பிக்கிறார். கீழடங்கலும் சிம்மாவலோகன நியாயமாக கடாட்சித்து இந்த என்கிறார். கீழடங்கலும் அப்படின்னா என்னன்னா முன்னாடி சொன்னதான சகல பிரபந்த வியாக்கியான தாத்பரியார்த்தங்கள் என்னென்ன உண்டோ பூர்வர்கள்லாம் பண்ணது
எல்லாத்தையும் சிம்மாவலோகனம் அப்படின்னு ஒரு சிம்மம் எப்படி பார்க்குமோ அதை மாதிரி எல்லாத்தையும் கடாட்சம் பண்ணி முகமறிந்தவன் கோத்த முத்து மாலை போலே இதுவும் ஒரு ரத்ன மாலை இருந்தபடியே என்று தமக்கு ஆதரணியமாக இருக்கிறபடி தனக்கு தானே உபதேச ரத்தின மாலைன்னு சொல்லிக்கிறார். ஏன்னா நல்ல முத்துகள் அல்லது பவழம் நவரத்னங்கள் எல்லாம் வச்சு பழக்கப்பட்டவன் அந்த முகத்தை பார்த்து இந்த ஓட்டை இங்கே இருக்கு, அது அப்படி இருக்கு, இதை எப்படி வச்சா இந்த மாலையில ரொம்ப எடுப்பா இருக்கும், எந்தெந்த ரத்தனத்தை எங்கெங்க கிரமேண தொடுத்தா அழகா இருக்கும்னு தெரிஞ்சு ஒருத்தன் முத்து கோக்க தெரிஞ்சவன் அல்லது ரத்தனங்களை கோக்க தெரிஞ்ச நல்ல காரியம் தெரிஞ்சவன் குசலனா இருக்கிறவன் அப்படின்னா அந்த அப்பேற்பட்ட பத்தர் அப்பேற்பட்டதான தட்டான் ஒருத்தன் உட்காண்டு அவனால கோக்கப்பட்ட மாலை எப்படி இருக்குமோ அது மாதிரி என்னென்ன பதங்கள் எந்தெந்த கிரமத்துல போடணும் அப்படின்னோ அதே மாதிரி என்னென்ன விஷயத்துக்கு அப்புறமா எந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற கிரமமோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அமைஞ்சிருக்கு. அதனால இது மரபாள மாமனிகளுக்கே பரம ஆதரணீயமா இருக்கான். இந்த ரத்ன உபதேச ரத்னமாலை கண்டா பண்ணின கிரந்தத்தை பண்ண கிரந்தகர்த்தாவான சுவாமி மரபாள மாமனிகளுக்கே பரம ஆதரணீயமா இருக்கு, பிரேமைக்கு விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவரே ஆதரிக்கும்படிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப மற்றவளுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கும். நான் பண்ண பிரபந்தம் தானே அது கிடக்கட்டும் அப்படின்னு இல்லாத அலட்சியம் இல்லாத நம்ம பண்ண பிரபந்தமா இருந்தாலும் அதுல அவ்வளவு ஆதரணீயமான விஷயமா இருக்கு. காரணம் என்னன்னா இது அமைஞ்ச விதம், கோத்திருக்கிற விதம் பார்க்கச்ச எல்லார் கண்ணையும் பறிக்கிறது மாதிரி இருக்கு அந்த ரத்ன மாலை அப்படிங்கிறது போல. பார்க்க மட்டும் இல்லை, இதை கேட்க இதை நித்திய அனுசந்தானம் பண்ண 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 அப்போதைக்கப்போது என் ஆறாவமுதமே அப்படின்னு கிரந்தகர்த்தாவுக்கும் இருக்கு, வியாக்கியானம் பண்றதான பிள்ளைலோகஞ்சிய சுவாமிக்கும் இருக்கு. இன்னைக்கு காலட்சேபம் கேட்டு அல்லது நம்ம நித்திய பாராயணம் பண்ணிட்டு அதை சேவிச்சுட்டு இதனுடைய அனுசந்தானம் அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு இப்படி சேவிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கிறது. அப்ப எல்லாருக்குமே பரம ஆதரணீயமான கிரந்தமா இருக்கு. அதனால இந்த உபதேசம் ஏன் இந்தன்ற பதத்துக்கு தான் இங்க வியாக்கியானம். இந்தன்னு ஏன் சொன்னார்னா இது அப்படி கோக்கப்பட்ட மாலையா இருக்கேன்னு மனவாள மாமுனிகளுக்கே பரம உகப்பு ஏற்படலாம். அதனால இதுதான் உபதேசார்த்தங்களான ரத்தனங்களாலே செய்யப்பட்டதாயிருக்கை. பலவேறு உபதேசங்களான ரத்தனங்களை ஒன்று கோத்ததா இருக்கு. அதனால இந்த உபதேச ரத்தின மாலை இது எப்படி இருக்குடானா மாணிக்க மாலை நவரத்ன மாலை என்னுமா போலே இதுக்கு உபதேச ரத்தின மாலை என்று நிரூபகமாயிருக்கிறது. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தான் முதல்ல ரகசிய கிரந்தங்களையே ஆரம்பிச்சு வச்சவர். 6 ரகசிய கிரந்தங்கள் அருள் செய்திருக்கார். ஆனா உலகத்துல நீ எல்லாருக்கும் பிரசித்தம் எதிரானா சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் அருள் செய்த ரகசிய கிரந்தமோ அல்லது அவருடைய தம்பியாரான அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அருள் செய்த ஆச்சாரிய கிரந்தம் போன்றதான இந்த ரகசிய கிரந்தங்கள் ரொம்ப பிரசித்திக்கு வந்துடுது. அதே மாதிரி வேதாந்தாச்சாரியர் பண்ணதான சில சின்ன ரகசிய கிரந்தங்களும் பெரிய ரகசிய கிரந்தங்களுமா பல பண்ணியிருக்கார் அவரும். இது மாதிரி பூர்வாச்சாரியர்கள்ல பல பேர் பல ரகசிய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். சப்தகாதை அப்படின்னு விளாஞ்சோலை பிள்ளை பண்ணதே ஒரு ரகசிய கிரந்தமாக பெரிவா எடுத்துக்கிறார். இது மாதிரி எடுத்துட்டோமான பல பெரியோர்கள் இதுக்கு வியாக்கியானம் அருளி செய்யக்கூடியதான நம்ம சுவாமி பிள்ளைலோகஞ்சியருடையதான பரமாச்சாரியர் அவர் பண்ணதான விஷயம். இது மாதிரி பலவேறு ரகசிய கிரந்தங்கள் பல பேர் அருளி செய்திருக்கார். அதுல முதல்ல ரகசிய கிரந்தங்கள் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டினவரே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தான். 6 ரகசிய கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல ஒன்றுத்துக்கு மாணிக்க மாலைன்னு பேர். அது ஒரு மாலை, அவர் பண்ண ரகசிய கிரந்தம் மாணிக்க மாலை. அதுக்கடுத்தது 18 ரகசிய கிரந்தங்கள் அருளி செய்தார். அஷ்டாதச ரகசிய கிரந்தம் எப்படி வியாசாச்சாரியர் 18 புராணங்கள் அருளி செய்தாரோ அதை மாதிரி பிள்ளை லோகாச்சாரியர் 18 ரகசிய கிரந்தங்களை பண்ணியிருக்கார். அதுல ஒன்று நவரத்ன மாலை அப்படின்னு இருக்கு. அப்ப இது மாணிக்க மாலைன்னு முன்னாடி ஒரு ரகசிய கிரந்தம் இருக்கு, நவரத்ன மாலைன்னு ஒரு ரகசிய கிரந்தம் இருக்கு. அத மாதிரி இது உபதேச ரத்தின மாலை அப்படின்னு இது ஒரு நவரத்ன மாலையா பகவான் பூஷிச்சுருக்கான். அது வெறும் மாணிக்கமா இருக்கு ஒண்ணு, இன்னொன்னு வெறும் நவரத்னமா மட்டும் கோக்கப்பட்டிருக்கு. இது அப்படி இல்லை, அந்த நவரத்னத்தை பலவிதமா கலந்து அது எடுப்பா பகவானுக்கு இத்தனை மாலைகளை காட்டின திருமாலையிலேருந்து ஆரம்பிச்சு சுவாமி தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம் திருமாலை. அதுலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பேர் மாலை அப்படின்னு ஆண்டாள் அருளி செய்ததே பாமாலை அப்படிங்கிறோம். அதுலேருந்து ஆரம்பிச்சு பல பேர் அருளி செய்த பிரபந்த வியாக்கியானங்கள் போக்குவரத்துலாம் மாலைன்னு இருந்தாலும் மாணிக்க மாலை அல்லது நவரத்ன மாலை போன்றவைகள்லாம் இருந்தாலும் இந்த உபதேச ரத்ன மாலையை எடுத்துட்டு நம்பெருமாள் அப்படி கழுத்துல போட்டுட்டாரோ இல்லையோ, அடடா இவர் தானா நமக்கு ஆச்சாரியர்னு தோணி போயிடுது.
அதனாலதான் அவருக்கு ஸ்ரீசைலேஷ் தயாபாத்திரம் அருளை செய்தார் அப்படின்னு தெரியுது. அப்பேற்பட்ட மாணிக்க மாலை நவரத்ன மாலை என்னமா போலே இதுக்கு உபதேச ரத்ன மாலை என்று நிரூபகமாய் இருக்கிறது. ரூடி நாமமா போயிடுது. இப்போ மற்றதெல்லாம் உபதேசம் அல்லையோ அப்படின்னு கேட்டக்கூடாது. மற்றெல்லாம் உபதேசமா இருந்தா கூட இதுக்குதான் உபதேச ரத்தின மாலைன்னு பேர். நிரூபகமா போயிடுது, ரூடி நாமமா போயிடுது. உபதேச ரத்தின மாலை இந்த எண்ணத்துக்கு இவ்வளவு வியாக்கியானம் பண்ணிட்டு அடுத்து உபதேச ரத்தின மாலை என்கையாலே உபதேச பரம்பரா பிராப்தங்களாய் வந்த அர்த்த விசேஷங்களாகையாலே தொடை உண்டாய் இருப்பதாய் இருக்கை. தொடைனா மாலை. இந்த மாலை எப்படி இருக்கிறான்னா பலவேறு பூர்வாச்சாரியர்கள் பண்ண கிரந்தங்களுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் எடுத்து அதுல ரத்தனமா பார்த்து பொறுக்கி எடுத்து அதெல்லாம் கோர்த்த அல்லது தொடுத்த ஒரு மாலையா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். மாலைதான் தொடையுண்கிறவற்றில் ஒன்றும் குறைந்தாலும் பேரிழவாய் இருக்கும். இந்த மாலையில ஒரு புஷ்பம் அல்லது ஒரு ரத்தனம் குறைஞ்சிருந்தா கூட பெரிய மூலியா போயிடும். அங்க 30 தப்பாமேனாலே ஆண்டாள் ஒன்று தவறித்தினா கூட மூலியா போயிடும். அப்ப ரத்தனம் மாலையில ஒரு ரத்தனம் போயிடுச்சுன்னா கூட போனதுதான். அது மாதிரிதான் இது. அதனால இங்க சொல்றார் ஒன்று கூட குறைவில்லாதபடி, அது ஒன்று குறைஞ்சாலும் பேரிழவா இருக்கும், பெரிய நஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை கோத்திருக்கார். அப்படியே இதுவும் குருமாமணியான புருஷ ரத்னங்களாலே கோப்புண்டாதாயிருக்கும். அதாவது இதுல குருமாமணி போன் குலாவின் திகழும் திருமார்பிருந்தவா காணீரே அப்படிங்கிறார். இந்த கௌஸ்துபமணின்னு ஒன்று இருக்கு. நம்பெருமாள் மார்பில் சாத்திக்கிறது நீல ரத்னத்தினால மேலே ஒன்று, கீழே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, நடுவில் ஒன்று, இப்படி 5 இருக்கும். 5 பஞ்ச ரத்தனங்களால் ஆனதானது குருமாமணி அப்படிங்கிற இந்த கௌஸ்துபத்தை மார்பில் அடிச்சிருக்காரு. இந்த 5ல் ஒரு ரத்தனம் நழுவி போயிடுச்சுன்னு வச்சுப்போம், எவ்வளவு மூலியா போயிடும். இதுவும் எப்படின்னா இதுல பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் வரிசையா சொல்லியிருக்காரா. அதனால பூர்வாச்சாரியர்களுடையதான இந்த ரத்தன மாலையில ஏதாவது ஒரு மாலை போச்சுன்னா கூட, ஒரு ரத்தனம் போச்சுன்னா கூட பெரிய மூலியா போயிடும். அதாவது இது என்னன்னா புருஷ ரத்னங்களாலே கோப்புண்டாதா இருக்கும். அது ஜீவாத்மாக்களுடைய சமஷ்டி ரூபம் கௌஸ்துபம்னு பேரு, மார்பில் அணிஞ்சிக்கிறது பகவான். இது என்னன்னா உத்தம புருஷர்களுடையதான ரத்தன மாலை. இதுல என்ன உத்தம புருஷர் யார் ஆரம்பிச்சுனா நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சீயர், நம்பிள்ளை என்பர்னு கொடுக்குறாரு இல்லையா. அந்த நம்பெருமாள்லேருந்து தொடங்கி திருவாய்மொழி பிள்ளைன்னு தன்னுடைய ஆச்சாரியர் வரைக்கும் இருக்கிற அத்தனை அவதார புருஷர்களான மகா புருஷர்கள், சத்புருஷர்கள், அவளுடையதான கோர்வையை இதில் தொடுத்து கொடுத்துருக்கிறதா இருக்கிறதுனால இதுல ஒன்று இழந்தா கூட பெரிய நஷ்டமா போயிடும். மகதி வினஷ்டி அப்படிங்கிறது மாதிரி பெரிய நஷ்டமா போயிடுமா இருக்கிறதுனால குருமாமணியான புருஷ ரத்னங்களாலே கோப்புண்டாயிருக்கும். அதாவது நம்பெருமாள், நம்மாழ்வார் என்று தொடங்கி திருவாய்மொழி பிள்ளை அளவாக சத் சம்பிரதாயத்தில் ஒன்றும் நழுவுதல் இன்றிக்கே நன்றாக நடந்து போந்ததாயிருக்கை. இதுல ஒன்று கூட நழுவாதபடி பூர்ணமா எல்லாரையும் இதுல கொண்டு வந்துட்டார். ஓரான் வழி ஆச்சாரியர்கள் எல்லாரையுமே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு இருக்கு. திருவருள் மால் என்று தொடங்கி திருமலை ஆழ்வார் பதங்கள் முன்பு என்னுள் சேர்ந்தனவே என்றும் திருவருள் மால் அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க நம்பெருமாள் பெரிய பெருமாள்கிட்ட ஆரம்பிச்சு திருமலை ஆழ்வார் அப்படிங்கிறதான தன்னுடைய ஆச்சாரியரான ஸ்ரீசைலேசர் அல்லது திருவாய்மொழி பிள்ளை அப்படிங்கிற அத்தனை ஆச்சாரியருடைய பாதாரவிந்தமும் என் ஹிருதயத்தில் புகுந்துருத்துங்கிறார். இந்த குரு பரம்பரையில் அத்தனை ஆச்சாரியருடைய பாதங்களும் திருவடிகளும் என்னுடைய ஹிருதயத்தில் புகுந்ததுன்னு சொல்றா இல்லையா. இதுனா ஆச்சரியம். அது மாதிரி இந்த ரத்னமாலையில எல்லாரும் புகுந்திருக்கா. இதுல ஏதாவது ஒரு புருஷருடையதான இந்த குரு பரம்பரையிலேருந்து நம்ம நழுவிட்டோமானால், அதுலேருந்து விலக்கிவிட்டோமானால் அது எவ்வளோ பெரிய மூலியா போயிடும். ஏன்னா தொடர்பு கட்டாயிடும் அப்படிங்கிறது போல, சங்கிலி தொடர்பு கட்டாயிடும் அப்படிங்கிறது போல இந்த நவரத்ன மாலையில ஒரு பாசுரத்தை நீ விட்டுட்டான்னா கூட அந்த பாசுரம் விட்டுட்டதுனால அது ஒரு மூலியா போயிடும் மட்டும் இல்லை, தொடர்ச்சி நின்று போயிடும். இதுக்கு அடுத்த பாசுரம் சங்கதி இருக்கு, தொடர்ச்சி இருக்கு. அப்படிங்கிறதுனால இது எப்படின்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று தொடங்கி அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்றும் சொல்ல கடவதிரே. இங்க சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்த ஸ்லோகம் தனியன். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம்
வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு நித்தியம் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோமே. இது கூரத்தாழ்வான் அருள் செய்த இது ஒரு ஸ்லோகம் தனியம். அதில் என்னென்ன லக்ஷ்மிநாதனான பெரிய பெருமாள்கிட்டேருந்து ஆரம்பிச்சு அஸ்மதாச்சாரியராகிய நம்ம ஆச்சாரியர் நமக்கு யார் சமாஷணம் பண்ணி வச்சாரோ அந்த ஆச்சாரியர் பர்யந்தமான இந்த குரு பரம்பரையை வணங்குகிறேன் அப்படின்னு. இதில் நடுவில் யாருன்னா நாத யாமுன மத்தியமாம் அப்படிங்கிறதுனால நாத முனிகள் யாமுன முனிகள் போன்றவாளெல்லாம் மத்தியமாக கொண்டு இப்போ நம்ம ஆச்சாரியர் வரைக்கும் வரக்கூடியதான இந்த குரு பரம்பரையை வணங்குகிறேன்னு சொன்னார் இல்லையா. அதை மாதிரி இந்த உபதேச ரத்ன மாலையில் ஒரு கிரமம் இருக்கு. நம்பெருமாள்லேருந்து ஆரம்பித்து திருவாய்மொழி பிள்ளை வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பரம்பரை பூரா அத்தனை பெரியவாளையும் இதில் அத்தனை பூர்வாச்சாரியர்களும் இதில் அன்வைச்சு அதை அனுபவிச்சிருக்கிறதுனால இந்த ரத்ன மாலையில் ஒரு மணி கூட குறையாதபடி நழுவாதபடிக்கு பூர்ணமாக சேவித்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறார். இதுதான் மாலா லட்சணங்களை உடைத்தாயிருக்கும் என்னுமது இவர் சேர்த்தருளின சேர்வையிலே காணலாயிருக்குமிரே. ஒரு மாலைன்னு எடுத்துன்னா அதுக்கு என்னென்ன லட்சணங்களோடு அமைஞ்சிருக்கணுமோ. ஏன்னா மனுஷன்னு சொன்னால் மனுஷனுக்கு சாமுத்திரிகா லட்சணம் உண்டு உடம்புக்கு. அதை மாதிரி உடம்புக்கு எது எது லட்சணம், இப்போ மனசுனா மனசுக்கு எது லட்சணம், இந்திரியங்கள்னா இந்திரியங்களுக்கு எது லட்சணம், அதை மாதிரி நம்ம பண்ணக்கூடியதான பக்தின்னு சொன்னாலும் அதுக்கு என்ன லட்சணம், ஜீவாத்மாவுக்கு என்ன லட்சணம், பரமாத்மாவுக்கு என்ன லட்சணம், எல்லாத்துக்கும் லட்சணம் இருக்கா மாதிரி ஒரு மாலைன்னு நம்ம கோத்தமான அந்த மாலைக்கு ஒரு லட்சணம் இருக்கணும். அந்த லட்சணம் பூரா இதில் இருக்கா. அப்படி சேர்த்து அழகாக கோத்து வச்சிருக்கார் சுவாமி மணவாள மாமனிகள். அதில் இது வந்து இவர் சேர்த்தருளின சேர்வையிலே காணலாய் இருக்குமிரே. அதை எப்படி அவர் கோத்தாரோ அதை பார்த்தாலே இது எவ்வளவு லட்சணமாக இருக்குது இந்த மாலை. அதனால இதுக்கு நிரூபகமான ரூடியான பேர், நேரடியான பேரை அமைஞ்சிருத்து உபதேச ரத்தின மாலை அப்படின்னு இருக்கு. அதுதான் ஆழ்வார்கள் 11 ஒரு கையாகும். எப்படி கோத்திருக்காருன்றது இப்போ அழகா சொல்லி பிரித்து காட்டுறார் நமக்கு. ஆழ்வார்கள் 10 பேரை தனியாக விலட்சணமாக சொல்லிட்டு அப்புறம் ஆண்டாள், அதுக்கடுத்து மதுரகவி ஆழ்வார், ராமானுஜர், இவா 3 பேரையும் தனியாக வச்சு அப்புறம் பூர்வாச்சாரியர்கள் மற்றவாளெல்லாம் தனியாக வச்சிருக்கார். இப்படி தனித்தனியாக பிரித்து கோத்திருக்கார். ஏன்னா கிரமம் மாறாது இருக்கணும். அந்த ஆழ்வார்கள் 11 எம்பெருமானுக்கு ஆட்பட்டவா. மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள், ராமானுஜர் இவா 3 பேரும் ஆச்சாரியனுக்கே ஆட்பட்டவா. அந்த ஆச்சாரியனுக்கு ஆட்பட்டவாளுடைய, அதாவது ஆச்சாரியனுக்கு அடியவனாக இருக்கக்கூடியவாளுடைய வைலட்சண்யத்தை காட்டி கொடுத்தவா பூர்வாச்சாரியர்கள் மற்றவாள்லாம். அப்போ 3 விதமாக பிரிச்சு. அப்போ ஆழ்வார்கள் 11, அப்புறமா ஆச்சாரியரை மட்டும் பிரதானமாக கொண்டு ஆச்சாரியரே பிராப்பியம் நினைச்சிட்டு வாழ்ந்தவா 3 பேர். அதுக்கப்புறமா மிச்ச பூர்வாச்சாரியர்கள்லாம் அதை அடி ஒற்றி வந்தவா. அதனால பிரித்து சொல்றார் இல்லையா, ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராம் இவர்கள் அப்படின்னு அவ 3 பேரை தனியாக பிரித்து பாசனம். அதுக்கு முன்னாடி ஆரம்பமே பொய்யார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை, ஐயன் அருள் மாறன், சேரலருகோன், துய்யப்பட்ட நாதர், அன்பர் தாழ்தூளி, நற்பாணன், நற்கலியன், ஈதிவர், தோற்றத்தை அடைவாம் இங்கு அப்படின்னு அந்த 10 பேரை தனியாக சொல்லிட்டு அப்புறமா ஆண்டாள், மதியாரும் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசர் பிரித்து சொல்லிட்டு அப்புறமா பூர்வாச்சாரியர்கள் மற்ற அத்தனை பேரையும் எடுத்துட்டு வரார் அப்படிங்கச்சே. அப்போ இந்த மாலையை எவ்வளோ லட்சணமாக பார்த்து எதுக்கப்புறமா எது எதுக்கப்புறமா எதுன்னு கோத்துன்னு வர அழகு அது சொல்றாருங்க. அதுதான் ஆழ்வார்கள் 11 ஒரு கையாகும். ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராம் இவர்களை நடுநாயகமாகும். நாதமுனி முதலான நம் தேசிகர் என்று நமக்கு முன்புண்டான ஆச்சாரியர்கள் எல்லாரையும் ஒரு கையாகவும் இப்படி எல்லாரையும் சேர்த்து பிடித்து ஒரு மாலையாம்படியிலே செய்தொழிட்டு இந்த ஒரு கொத்தை அப்படி பிடிச்சி, இந்த ஒரு கொத்தை அப்படி பிடிச்சி, இந்த ஒரு கொத்தை அப்படி பிடிச்சி 3த்தையும் சேர்த்து ஒரு மாலையாக்கினார். நாதமுனி முதலாம் நம் தேசிகரை எல்லான்றது இது ஒரு கொத்து. அங்க மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள், எதிராஜர் அதாவது ராமானுஜர் அவளை ஒரு கொத்து, ஆழ்வார்கள் 11 அவளை ஒரு கொத்து. இப்படி அவளை கொத்து கொத்தா பிடிச்சி ஒரு மாலை ஆக்கின ஒரு லட்சணம் வைலட்சணம் இருக்கு இதுல. ஏவம் வித வைலட்சணத்தை உடைய இந்த மாலை இத மாதிரி விலட்சணமான ஆச்சரியமான ஒரு மாலையை சிந்தை தன்னில் நாளும் சிந்திப்பார். நீங்க சிந்தனை பண்ணி பாரு அப்படின்னு இந்த ரத்ன மாலைக்கு வியாக்கியானத்தின்னு சொல்லி அதை அனுபவிச்சுட்டு ஒரு காதாச்சித்தமாக என்னைக்கோ ஒரு நாள் அனுபவிச்சான், எப்பயோ ஒரு நாள் அனுபவிச்சான் இல்லாத இது நாளும் சிந்திப்பார்னுட்டா. தினந்தோறும் இந்த உபதேச ரத்ன மாலை நித்தியானுசந்தானமாக இதனுடைய அர்த்த விசேஷத்தோட மனசில் வாங்கிட்டு அதை சேவிச்சுட்டே வரணும், அனுசந்தானம் பண்ணிட்டே வரணுன்றார். சிந்ததனில் நாளும் சிந்திப்பார்.
மாலையானது மார்புக்கு அலங்காரமாய் தரிக்கப்படுவதாயிருக்கும். அதுதான் மார்பத்து மாலை நங்கை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. மார்பத்து மாலை என்ன கடவுதிரே அப்படின்னா, மாலை மார்பில் அலங்காரமா இருக்கும் பகவானுக்கு இல்லையா. அது மாதிரி நமக்கும் இது ஹிருதயத்தில் அலங்காரமா இருக்கும் இந்த உபதேச ரத்ன மாலை. அதுதான் இந்த நம்ம ஹிருதயத்துக்கு நம்மளே போட்டுக்கிற ஒரு மாலையம். நித்தியம் மாலை சூட்டிட்டு நித்தியம் தலைமையில கிரீடத்தை சாத்திட்டு அப்படி உட்காண்டாதானே நம்ம ராஜான்னு வாழ முடியும். நம்மளாம் ராஜா குட்டி ராஜகுல மகாத்மியம் இருக்கு இல்லையா, ராஜகுல சம்பந்தம் இருக்கு இல்லையா. நமக்கெல்லாம் இந்த பூர்வாச்சாரிகள் ஆகிய ராஜாக்களுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கு. அதனால இப்ப நமக்கு என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் கிரீடம் போட்டுக்கணும், மாலை போட்டுக்கணும், ராஜாவை உட்காரணும். அப்பதான் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. ரெண்டு வேணுமே. என்ன ஒன்று உபதேச ரத்ன மாலை மாலை, தலைக்கு கிரீடம் இல்லையே. கிரீடத்துக்கு என்ன பண்றது அப்படின்னா, அவருடைய பாதாரவிந்தம் நாம் மன்னி வாழ. ராமானுஜருடைய பாதாரவிந்தம் தான் நம்ம தலைக்கு சென்னியில பூசூட்டின்றோம் அல்லது சென்னியில அணிஞ்சதான கிரீடம். அதனால எந்த எதிராசர் இன்னர்களுக்கு என்றும் விலக்காகி சதிராக வாழ்ந்திடுவர் தான் அப்படிங்கிறதுனால அந்த உபதேச ரத்ன மாலை மாலையாகும், ராமானுஜருடைய பாதச்சாயல் தான் நமக்கு கிரீடமாகும். இப்படியாக நம்ம ஒரு பெரிய ராஜாவை போல உட்காந்து வாழலாம் அப்படின்னு ரொம்ப அழகா முடிக்கிறார் இந்த பிரபந்தத்தை. அதனால மாலை தன்னை சிந்ததென்னில் அப்படிங்கிறதுனால சிந்ததென்னில் நாளும் சிந்திப்பார். இது மார்பத்து மாலை என்ன கடவுதிரே உபதேச ரத்ன மாலை தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. இந்த உபதேச ரத்ன மாலையை யார் ஒருத்தர் ஹிருதயத்தை எப்போதும் தரிச்சுருக்காளோ அவளுடைய திருவடி நமக்கு தலையில அகப்பட்ட கிரீடமும், தலையில சூட்டின்ற கிரீடமும். யார் யாரெல்லாம் இந்த உபதேச ரத்ன மாலையை சேவிச்சுண்டு அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு இதில் சொன்ன நிஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்காளோ அவளுடைய சரணாரவிந்தெல்லாம் நம்ம தலைக்கு சூட்டின்றதான ஒரு ரத்தன கிரீடம். இந்த உபதேச ரத்ன மாலை அனுசந்தானம் இருக்கே, இது நம்ம ஹிருதயத்துக்கு போட்ட மாலை அப்படின்னு இங்க வர்ணிக்கிற ஒரு அழகு. என்றும் உபதேச ரத்தினமாலாம் இமாம் தததியோ ஹிருதயேன நித்தியம் அப்படின்னு யார் ஒருத்தர் இந்த உபதேச ரத்னமாலையை நமக்கு அருள் செய்கிறாளோ, அதாவது வியாக்கியானத்தோட காலட்சேபம் சொல்றாளோ, அவா திருவடி தான் நம்ம தலைக்கு சூட்டின்றதான பூ, நம்ம தலைக்கு சூட்டின்றதான கிரீடம் அப்படிங்கிறார். இதுதான் அதுக்கு சொல்றார். என்றும் சொல்லுகிறபடியே இதுவும் மனசுக்கு அலங்காரமாய் தரிக்கப்படுவதாயிருக்கும். மார்பும் மனசும் சேர்ந்திரே இருப்பது என ஹிருதயம் அப்படின்னு சொல்லிச்சவே, இந்த ஹிருதயம் அப்படிங்கிறது மார்பையும் குறிக்கும், ஹிருதயம்ன்றது மனசையும் குறிக்கும் இல்லையா. அதனால இங்க மார்புக்கு போட்டதான மாலைங்கிறது ஹிருதயத்துக்கே போட்ட மாலை இந்த உபதேச ரத்ன மாலை அப்படின்றத அருள் செய்கிறார். மார்பும் மனசும் சேர்ந்திரே இருப்பது மாலை தன்னை சிந்தை தன்னல் நாளும் சிந்திப்பார். இதுதான் பெருவிலையனாக மதிக்கப்படுவதான ரத்ன மாலை ஆகியாலே இத்தை வாடா பூமாலை போலே நாள்தோறும் பூண்டிருக்கலாயிருக்கும். இது வாடாத மாலை. பூ மாலைன்னா ஒரே மாலையை நித்தியம் போட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு இது நிர்மால்யம்னு தூக்கி குப்பையில தான் போடணும். புஷ்ப மாலையா இருந்தா இது ரத்தன மாலையா இருக்கிறதுனால நித்தியம் சூட்டிகிட்டே இருக்கலாமா. ஏன்னா இதுக்கு நிர்மால்ய தோஷமும் இல்லை. இது காஞ்சி போயிடுத்து, உணர்ந்து போயிடுத்து, மனம் போயிடுத்ததுல மகரந்தம் போயிடுத்து அப்படிங்கிறதான தோஷம் இல்லை. எப்போதும் அப்போதைக்கு அப்போது நவமா புதுசா இருக்கும். மேலும் பெருவிலையனா இருக்கிற அத்தனை கிரந்தம் 4 வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு இப்ப இந்த உபதேச ரத்ன மாலை பர்யந்தம் இத்தனை கிரந்தங்களுக்கும், இத்தனை வியாக்கியான கிரந்தங்களுக்கும், இத்தனை ரகசிய கிரந்தங்களுக்கும், இத்தனை ஸ்ரீசூக்திகளுக்கும், இத்தனை பாஷ்யங்களுக்கும் என்னென்ன உண்டோ அத்தனைக்கும் பெருவிலையலாம். எல்லாத்த காட்டிலும் ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி இந்த உபதேச ரத்ன மாலைக்கு தானா. இது ஒன்று தெரிஞ்சுட்டா நீ சகல சாஸ்திரார்த்த ஞானமும் உனக்கு வந்தாச்சு. இனிமே நீ அதை அப்படியே அனுஷ்டிக்க வேண்டியதான். அப்பேற்பட்ட உபதேச ரத்ன மாலை பெருவிலையனாம் மதிக்கப்படுவதான ரத்ன மாலை ஆகையாலே இத்தை வாடா பூ மாலை போலே நாள்தோறும் பூண்டிருக்கலா இருக்கும். இப்படி விலட்சண ஜன கிருத்தியமான விலட்சணமான ஜனங்கள் யாரோ அவா ஹிருதயத்தை எப்பயுமே தேங்கி இருக்கிற மாலை. ஏன் இது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு அர்த்தம். இந்த உபதேச ரத்ன மாலை நீ ஸ்ரீபாஷ்யம் கூட எல்லாருக்கும் கிடைச்சிரும், திருவாய்மொழி வியாக்கியானம் கூட கிடைச்சிரும், இந்த முமுட்சுப்படி போன்ற ஸ்ரீவச்சன பூஷணம் போன்றதான ரகசிய கிரந்த வியாக்கியானங்கள் கூட எல்லாருக்கும் கிடைச்சிடலாம் வியாக்கியானத்தோட.
ஆனால் உபதேச ரத்ன மாலை கிடைக்கிறது துர்லபத்தில் 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 அப்படியே கூட்டிகிட்டே போகும், அவ்வளவு துர்லபம். அதனால் இப்படி விலட்சண ஜன கிருத்தியமான இவ்வர்த்தம் மனோகரமாயிருக்கையாலே இது எல்லாருடைய மனசு அபகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரத்னமாலை இத்தை சர்வகாலத்திலும் மனனம் பண்ணும்படியாயிலே இருப்பது. அதனால எவ்வளவுக்கூட இது ரொம்ப விலை உயர்ந்ததாகவும் இருக்கோ, அப்போதைக்கு அப்போது ஆறாவதமாக தித்திக்கிறதோ, அதோடு இல்லாத எல்லாருடைய மனசையும் அபகரிக்கும் கொள்ளை கொள்ளும்படியா இருக்கோ, அதனால இது என்னடானா எப்பயுமே ரசமா இருக்கிறதுனால சர்வகாலத்திலும் மனனம் பண்ணும்படியாய் இருப்பது. ஜப்தவ்யம் நமக்கு எது ஜபம் பண்ண வேண்டியது அப்படின்னா குரு பரம்பரையும் துவயமும் அப்படின்ட்டார். என்ன கடவுள் குரு பரம்பரையை எப்போதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ குரு பரம்பரையை ஜப்தவ்யம் ஜபம் பண்ணணும். காத்தால எழுந்த உடனே அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான சேஷான் குருன் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கவ மகாபூர்ணம் முனிம் யாமுனம் நாதம் ராமம் பத்ம விலோச்சனம் முனிவரம் நாதம் சரத்வேஷினம் சேனேசம் ஸ்ரீயமிந்திரா சகச்சரம் நாராயணம் சம்ஸ்ரயே. நம்ம அஸ்மத் தேசிகன் நம்ம ஆச்சாரியிலேருந்து நாராயணன் வரைக்கும் சொல்லக்கூடிய வாக்கிய குரு பரம்பரை. அடுத்து வாட்சிய குரு பரம்பரைன்னு ஒன்று இருக்கு. அதுவும் இப்படி இல்லாதான் இப்படிதான் நம்ம சொல்லச்சவே ஆரம்பிக்கச்சவே அஸ்மத் குருப்யோ நமஹ அஸ்மத் பரம குருப்யோ நமஹ அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு ஆரம்பிச்சு ஸ்ரீயை நமஹா ஸ்ரீதராய நமஹா அப்படின்னு இந்த வாட்சிய குரு பரம்பரை வாக்கிய குரு பரம்பரை இதுதான் கார்த்தாலையிலிருந்து முதல்ல ஜபிக்க வேண்டியது. ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும். துவயமந்திரம் எதுக்காக அதை ஜபம் பண்ணணும் அப்படின்னா, ஜபம் பண்ணுறதுன்னா இங்கே அர்த்தானுசந்தானம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அந்த அர்த்தத்தையே நினைச்சுட்டு இருக்கணும்னா என்னென்ன கைங்கரியம் பிரார்த்தனையாக இருக்கிறதுனால கைங்கரியம் தான் நித்தியவிலே அதை பிரார்த்தித்தே பெற வேண்டும்னு சுவாமி பள்ளிலோகாச்சாரியர் சாதிக்கிறதுனால முமுட்சுப்படியில் இந்த கைங்கரியம் நித்தியமானதாக இருக்கிறதுனால இந்த துவயமந்திரம் சொல்ல 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 கைங்கரியம் அவிச்சின்னமாக நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும். அதனால ஜப்தவ்யம் ஜபம் பண்ண வேண்டியது குரு பரம்பரையும் துவயமும். என்ன கடவுளே இப்படி மனனம் பண்ணுவார்க்கு ஒரு பலம் வேணுமே, அந்த பலத்தை இன்னதென்று உபவாதிக்கிறது மேல். இந்த மாதிரி யார் ஒருத்தர் நித்தியம் அனுசந்தானம் பண்ணிருக்காளோ துவயமந்திரத்தையும் குரு பரம்பரையும், அவளுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா? அந்த பலனை தான் இந்த உபதேசத்தின மாதிரி நமக்கு காட்டுறது. அந்த பலன் எதிரானா எந்த எதிராசரின் அருளுக்கு என்றும் இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவர். இதுதான் பலன். அதனால் அதை அடுத்து சொல்றார், அந்த பலத்தை இன்னதென்று உபபாதிக்கிறது மேல் எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்றும் இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவார் தாம் என்று. அதாவது அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைரிக சிந்தோகோ என்கிறபடியே சர்வாத்மாக்களுக்கும் பிராப்தி சொல்லும்படியான ஆப்தி உடையரான எம்பெருமானாருடைய அகேதுகமான அபார காருண்யத்துவத்துக்கு பாத்திரபூதராய் வாழப்பெறுவார்கள் அப்படிங்கிறார் ராமானுஜர். எந்த எதிராசர், எதிராசர்னா ராமானுஜர். அந்த ராமானுஜரை சொல்லச்சவே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய அப்படிங்கிறதுனால இவர் எப்பேற்பட்டவர்னா என்னுடைய ஆச்சாரியர். சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்யச்சவே என்னுடைய ஆச்சாரியர் அஸ்மத் குரு பகவதோஸ்ய பகவத் ராமானுஜர்னே அவருக்கு பேர். அப்பேற்பட்ட பகவத் ராமானுஜருடைய தயைக சிந்தோகோ தயினுடைய சாகரமா இருக்கக்கூடியவர், கருணை கடலா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதான சர்வாத்மாக்களுக்கும் பிராப்தி. அப்போ இன்னார் என்னை அடையலாம், இன்னார் என்னை அடைய முடியாது கூடாது அப்படிங்கிற பேதம் இல்லாத எல்லா ஜீவாத்மாக்கள் மட்டும் இல்லாத பரமாத்மாவான பெரிய பெருமாளே நம்பெருமாளே கூட இவர்கிட்ட புகழாக அடையலாம். அவளுக்கும் புகழ், பெருமாளுக்கும் புகழ், பிராட்டிக்கும் புகழ், விஸ்வக்சேனாதிகளுக்கும் புகழ், நம்மாழ்வார்லேருந்து தொடங்கி கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒளிதரக் கண்டோன்னு நம்மாழ்வார் உள்பட ராமானுஜரை நினைச்சுட்டே தான் அவரும் வைகுண்டம் போனார். பின்னாடி நாதமுனிகள் ஆள வந்தார். அதுக்கு நடுவில் இருந்ததான ராமகிருஷ்ணர் புண்டரீகாட்சர் போன்றவர்கள், பின்னாடி வந்ததான பெரிய நம்பிகள், அதிலிருந்து எல்லா திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கச்சி நம்பிகள், திருவரங்க பெருமாள் அரையர் போன்றதான சர்வ ஆச்சாரியர்கள், இவருக்கு முன்னாடி இருந்ததான ஆச்சாரியர்களும் சரி, இவருக்கு அப்புறமா வந்ததான கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், அதுக்கு பின்னாடி வந்ததான பராசர பட்டர், நஞ்சியர்லேருந்து ஆரம்பித்து சுவாமி மணவாள மாமனிகள் வரைக்கும் அவ்வளவே
இன்னைக்கு நம்ம வரைக்கும் அத்தனை பேரும் அவ பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம வரைக்கும் அத்தனை பேருக்கும் பிராப்தி அடைய வேண்டிய ஒரு லட்சியமாகவும் அடையறதுக்கு வேண்டிய புகழாகவும் இருக்கிறவர் யாருன்னா ராமானுஜர். சர்வாத்மாக்களுக்கும் பிராப்தி சொல்லும்படியான ஆப்தியை உடையதான அப்பேற்பட்ட பிராப்தி இருக்கு, அப்பேற்பட்டதான சம்பந்தம் இருக்கு அவரோட. அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய அகேத்துக்குமான ஒரு ஏத்து இருந்தா கிடைப்பார், ஒரு ஏத்து இல்லைன்னா கிடைக்க மாட்டார். மற்றவாழ்லாம் ஒரு ஏத்துவை பார்க்காத கிடைக்கிறவர் ராமானுஜர். ஏன்னா அதுக்கு சொல்றார் ரங்கநாதர் அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ. ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்றார் யோக்கியதை இருந்தா ரங்கநாதர் இறங்கி வருவார், கிருப பண்ணுவார். ஆனா அதிகாரம் இல்லாதார்க்கும் நீ இறங்குவா என்றோன்ற. அதிகாரம் யாருக்கு தகுதி இல்லையோ தகுதி இல்லாதவாளுக்கும் பரம காருணிகராக இருக்கிறவர் சுவாமி ராமானுஜர். அதனால அகேதுகமாக அபார காருண்யத்துக்கு பாத்திரபூதராய் அந்த ராமானுஜருடைய அபாரமான கருணைக்கு அடியேன் ஒரு பாத்திரம் அப்படின்னு ராமானுஜ கிருபா பாத்திரம் அப்படின்னு ஆகும்படிக்கு வாழப்பெறுவார்கள். அதாவது வளர்த்த இதத்தாய் என்னும்படி இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்தருளினர் ஆகையாலே தரிசன தாத்பர்யார்த்தங்களை எம்பெருமானார் வளர்த்த அருளினவர் ஆகையாலே தரிசன தாத்பர்யார்த்தங்களை எல்லாம் பிரதிபாதிக்குமதான இப்பிரபந்தான்வயம் உடையவர்களுக்கும் பலப்பிரதர் இவரென்கை. அதனால நம்ம சம்பிரதாயத்தில் பெற்றெடுத்த ஈன்ற முதல் தாய் சடகோபன். எப்படி கிருஷ்ணனுக்கு முதல்ல பெத்தெடுத்த தாயார் தேவகி இருக்கா, ஆனா தேவகி எல்லாரும் கொண்டாடுறது காட்டிலும் தெய்வ நங்கை யசோதை பெற்றாளேன்னு தேவகியே சொல்றா. அவதான் தெய்வம். யாரு? யசோதை. ஏன்னா பெத்துட்டா மட்டும் போருமானா அங்க முளைப்பால் குடித்து வளர்ந்து தன்னுடைய லீலைகளெல்லாம் காண்பிச்சு தொல்லை இன்பத்து இறுதி கண்டவள் யசோதையா இருக்கிறதுனால அந்த யசோதைக்கு நிகர் வேற ஒருத்தரை சொல்ல முடியாது. அதனால யசோதா அப்படிங்கிறவள் அவள் எப்படியோ அது மாதிரி ராமானுஜரம். இந்த சம்பிரதாயத்தை பெற்று கொடுத்தவர் நம்மாழ்வார், ஈன்ற முதல் தாய் சடகோபன். ஆனா மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். நம்ம ராமானுஜன் தான் இதத்தாய், யசோதையை போல இந்த சம்பிரதாயத்துக்கு. அதனால வளர்த்த இதத்தாய் என்னும்படி இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறியைக்கா எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். இந்த சம்பிரதாயத்தை தரிசனம்னா சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை ராமானுஜர் எப்படியெல்லாம் வளர்த்தாரோ அதை பார்த்துட்டு தான் நம்பெருமாளே இந்த சம்பிரதாயத்துக்கு இனிமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம்லாம் சொல்ல வேண்டாம், எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வச்சார் இல்லையா. ஆனால் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்தருளினவர் ஆகையாலே தரிசன தாத்பர்யார்த்தங்களை எல்லாம் பிரதிபாதிக்குமதான இப்பிரபந்த அன்பயமுடையவர்களுக்கும். அப்போ அந்த ராமானுஜர் தான் வளர்த்த இதத்தாயா இருக்கிறதுனால அவருடைய சரணாரவிந்தத்தில் நாம் மன்னி வாழணுமானா, அவருடைய உகப்புக்கு பாத்திரமாக ஆகணுமானா, அவருடைய சரணாரவிந்தத்திலேயே நம்ம மண்டி கிடக்கணுமானா அதுக்கு என்னடா இந்த பிரபந்தத்துல உபதேச ரத்னமாலைன்ற இந்த பிரபந்தத்துல யார் யாரெல்லாம் காலட்சேபம் அன்மயமாகி அதுல நிஷ்டையில இருக்காளோ அவ அத்தனை பேருக்கும் பலப்பிரதர் இவர் என்கை. இந்த ராமானுஜர் தான் பலனை கொடுக்கக்கூடியவர். இதுதான் ஆழ்வார்கள் அடியாயிருக்கையாலே இதன் வாசியறிந்து பரிபாலிப்பார் இவரிலே. இதான் முன்னாடி சொல்றோம், ஆழ்வார்களே ராமானுஜரை நினைச்சுட்டு தான் வைகுண்டம் போயிருக்கா. அப்போ பூர்வர்கள் ராமானுஜருக்கு முன்னாடி இருந்தவாள் அவளே இவருடையதான திருநாமத்தை பவிஷ்யதாச்சாரியர் வரப்போற ஆச்சாரியர்னு இவரை வரப்போறாருன்னு அவெல்லாம் நேர பார்த்து தீர்க்க தரிசிகளா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பவிஷ்யதாச்சாரியரை நினைச்சுட்டே அவெல்லாம் உஜ்ஜீவிச்சார்கள் அப்படின்னு கேட்டனால இது தான் ஆழ்வார்கள் அடியாயிருக்கையாலே இதன் வாசியறிந்து பரிபாலிப்பார் இவரிலே. அதனால இத்தனை பேரையும் பரிபாலிக்க கூடியவர் சுவாமி எம்பெருமானார். இவர்கள் நாளும் சிந்திக்கையாலே அருளும் இவர் மக்கள் என்றும் உண்டாயிருக்கிறபடி நித்தியம் நம்ம இந்த உபதேச ரத்னமாலை சிந்தனை பண்ணிட்டே இருந்தோமான அர்த்தத்தை நித்தியம் அனுகிரகம் அகண்டமா இருந்துட்டே இருக்குமா. ராமானுடைய கிருபை நம்ம பேரில் அகண்டமா இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறார். எதிராசர் இன்னருளுக்கு என்றும் இலக்காகி அருளாழி அம்மானான ஈஸ்வரன் அருள் மறுத்த காலத்திலும் அருளாழி அம்மான்னார். எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அருள் ஆழி, பெரிய சமுத்திரம், கிருபா சமுத்திரம் அப்படின்னே ஒரு திவ்ய தேசத்துல பெருமாளுக்கே பேர். எந்த திவ்ய தேசம்னா சிறுபுலியூர்ல
சிறுபுலியூர் பெருமாளுக்கு கிருபா சமுத்திரம்னே பேரு. அந்த அருளாழி அம்மானான எம்பெருமான் ஈஸ்வரன் ஒரு காலத்தில் அந்த மேகம் மழை பொழிஞ்சிட்டு திடீர்னு பார்த்தா மேகம் வெளுத்து போயிடுது, மழை கிடையாதுன்னு அடுத்த மழையின் போது பார்த்து போனிடும். ஆனால் அதை மாதிரி மறுத்த காலத்திலும் உன் அருளின் கணின்றி புகழொன்றும் இல்லை என்றும் ராமானுஜர்கிட்ட போய் உன் கிருபியை தவிர எனக்கு வேற புகழ் கிடையாது அப்படின்னு போயிட்டோமானா எதிராத தயாம்புராசே தஸ்மாத் அனன்ய சரணம் அப்படின்னு மணவாள மாமனிகளே எதிராஜ வம்சத்தில் சொல்றது மாதிரி இவர் தயாம்புராசேகே எதிராஜர் ராமானுஜர் தயை என்னைக்கு குறையாத அள்ளி கொடுத்துட்டே இருக்கார். இது நூபுர கங்கையை போலவும் ஆகாச கங்கையை போலவும் அல்லது சாட்சாத் அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கிற கங்கையை போலவும் அகண்டமாக என்றைக்குமே ஓயாமல் பெருக்கெடுத்து வந்துட்டே இருக்கு. அது நின்று போயிடுத்துங்கிறது கிடையாது இல்லையா? அது மாதிரி இவருடைய கருணை என்றும் இலக்காகி இன்னருளுக்கு என்றும் அப்படிங்கிறதுனால எப்போதும் கிருபை நம்ம பேரில் கொட்டிகிட்டே இருக்கும். என்றும் ஒதுங்கும்படி புகழாய் இருக்கிற அருளுக்கு நம்ம யாருடைய கிருபைக்கு புகழ்னு போய் தேடின்னு போய் அண்டி வாழலாம்னா ராமானுஜருடைய கிருபைக்கு தான். பெருமாளுடைய கிருபை காதா சித்தம் எப்போதான் யார் பேர்லையோ தான் பொழியும். மழை பொழியறதுன்னு சொன்னா ஆச்சு மழை உண்டா போறதுன்னா எல்லா இடத்துலையும் ஒரே அளவுக்கா மழை பொழியறது ஒரே நேரத்தில். சில ஊர்ல பொழியும், சில ஊர்ல பொழியாது, சில நேரம் பொழியும், சில நேரம் பொழியாது, சில அளவு பொழியும், சில அளவு பொழியாது. அது என்னைக்கு 365 நாளும் மழை பெஞ்சுட்டே இருக்குமானா அது பிரளய காலத்தில் தானே தவிர நித்தியபடி கிடையாது. அப்படிலாம் இல்லாத இந்த கருணை மழை ராமானுஜர் எந்த காலத்திலையும் எல்லார் பேர்லையும் அதிகாரி இல்லையான்னு பேதம் பார்க்காத எப்போதும் எல்லாருக்கும் ஒரே புகழ் இவருடைய கருணை தான். என்றும் இலக்காகி எந்தையான முறையாலே மாறாதிருக்கிற அவர்களுடைய கருணா கடாட்சத்துக்கு நித்திய லட்சிய பூதராய் அப்படிங்கிறார். எந்தையான முறையாலே எல்லாருக்கும் அப்பன், என் அப்பனே ராமானுஜா, என் அப்பனே ராமானுஜா அப்படின்னும் எந்தை ராமானுஜன் அப்படின்னும் என் ஐயன் ராமானுஜன் அப்படின்லாம் நமக்கு உறவு. நம்ம அப்பா ராமானுஜர், நம்ம அப்பா ராமானுஜர் அப்படிங்கிற அந்த உறவு இருக்கிறதுனால குழந்தைகிட்ட அவ்வளவு வாத்சல்யத்தோட கருணை பண்ணிகிட்டே இருப்பார் ராமானுஜரும். அதனால எந்தையான முறையாலே மாறாதிருக்கிற அவருடைய கருணா கடாட்சத்துக்கு நித்திய லட்சிய பூதர். அவருடைய கருணைக்கு லட்சியம் எதிரான நம்ம தான். இந்த உபதேசமாலை அனுபவிக்கிறவா தான் ராமானுடைய கருணைக்கு லட்சிய பூதராக ஆவார். யார்கிட்ட கடாட்சம் பண்ணனா இந்த உபதேசமாலை சேவிச்சாலே அவளுக்கெல்லாம் முதல்ல கடாட்சம் உண்டு. நிறைய கொட்டிகிட்டே இரு, எப்பப்பாரு கொட்டிகிட்டே இருக்கு. மற்றவாளுக்கு நான் கொட்டுறா வாங்கிக்கிற பாத்திரமா அவ ஆகலை, இவ வாங்கிக்கிற பாத்திரம் ஆயிட்டா. எவ்வளவு கொட்டினாலும் கடல் அளவு கொட்டினாலும் இவ வாங்கிக்கிற பாத்திரமா போயிடுறா. ஏண்டானா சரமோபாய நிஷ்டையில வந்துட்டா. ஆச்சாரியனுடைய அபிமான பாத்திரம் ஆச்சாரிய நிஷ்டைக்கு வந்துட்டா. பகவன் நிஷ்டையை காட்டிலும் ஆச்சாரிய நிஷ்டைக்கு வந்துட்டா. எனக்கு ஆச்சாரியனே பரதெய்வம் அப்படிங்கிற நிஷ்டைக்கு வந்துட்டா. அப்போ ஆச்சாரியனுடைய உகப்பு தான், ஆச்சாரிய கைங்கரியம் தான் எனக்கு பலன் அப்படிங்கிற நிஷ்டைக்கு வந்துட்டாளா இருக்கிறதுனால இந்த உபதேச மாலையை கேட்டு அதனால இவாளுக்கு என்றும் இலக்காகி எப்போதும் இவாளுக்கு கிருபை கொட்டிகிட்டே இருப்பார் அப்படிங்கிறார். சதிராக வாழ்ந்துடுவார். இங்க சதிர் மாசதிர் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் காட்ட போறார் இப்போ. ஏன்னா நம்மாழ்வார் சொல்லிச்சே மாசதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்கின்றவா அப்படின்னு திருவாய்மொழியில் சொல்லிட்டு போறார். மாசதிர் இது அப்படின்னார். மாசதிரான பகவன் நிர்ஹேதுக கிருபையை பெற்று வாழுமதிலும் பகவானுடைய கிருபை மாசதிர். அதை காட்டிலும் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, அதை விடு. ஏன்னா பகவத் கிருபைக்கு பாத்திரமானவர் புலம்பின்றிருக்கார் நம்மாழ்வார். மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு சொன்ன நம்மாழ்வார் பின்னாடி பார்த்தேன்னா என்னை போற விட்டு நீ புறம் போக்கலுற்றால் பெண்ணை யான் ஆரை கொண்டு எந்தோ எனதென்பதன் யான் என்பதன் அப்படின்னும் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே அப்படின்னும் ஒரு நாள் காண வாராயே கூடுமாறு கூறாயே இப்படிலாம் புலம்புறார் பாவம். அப்ப பகவான் கிருபை அதிகாரிகளுக்கே எப்போதோ தான் கிடைக்கிறது. அதுக்கு மாசதிர்னு சொல்லிவிட்டார். அது மாதிரி இல்லை, சதிராக அப்படின்ற இதுக்கு என்ன விசேஷனம் அப்படின்னு எடுத்து கொடுக்கிறார் வியாக்கியானத்துல. அது மட்டும் இல்லை, நலிவான் இன்னமெண்ணுகின்றாய் என்னை போட்டு இன்னும் சம்சாரத்தில் போட்டு நலியணும்னு நினைக்கிறான் போல இருக்கு பகவான் அப்படின்னா ஆழ்வார் பாசுரம். இன்னொரு ஆழ்வார் சொல்றார், ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன். ஆத்தங்கரையில் இருக்கிற மரம் எப்போ வெள்ளம் வரும், எப்போ நம்ம வேரோட சாய்வும் தெரியாது. அதை மாதிரி நான் இருக்கேன். இளையன் எரிந்த மரமே ஒத்திடாமே அடைய அருளாய். இளையன் எரிந்த ஒரு மரக்கலம் கிடைச்சதுன்னா ஒரு
இடையன் எரிந்த மரமே ஒத்திராமே, நான் அவன் தூக்கி போட்டு விட்டானா நான் அவனை பிடிச்சிட்டு கரையேறலாம்னா அதுக்கு எனக்கு கிடைக்கலையே, எப்போ கிடைக்க போகிறதோ அது மாதிரி கிருபை பண்ணே அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்கிறதுனால என்று பயாபயங்களோடே வர்த்திக்க என்றிருக்கே. ஒரு சமயம் பயம், ஒரு சமயம் அப்பாடன் இருக்கு, ஒரு சமயம் பயம், ஒரு பக்கம் அப்பாடன். இது எப்படி இருக்குடா, நான் நித்திய கண்டம் பூர்ணாயுசு மாதிரி இருக்கும். ஏன் நான் பெருமாளுடைய கடாட்சம் அப்படிதான் இருக்குமா? இவருடைய அபிமானத்துக்கு விஷயமானவர்கள் திருஷ்டாதிருஷ்டங்கள் இரண்டிலும் ஒரு கரைசலற்று மார்பிலே கை வைத்துக் கொண்டு நிர்பரோ நிர்பயோஸ்மி என்கிறபடியே நிர்பரராய், வையம் மன்னி வீற்றிருந்து என்கிறபடியே வியாவிருத்தராய், ஞாலம் புகழும்படி இருள் தருமா ஞாலத்திலே இன்பமுற்று வாழும் பேர் பெறுவார்கள். இதுதான் சதிராக வாழ்ந்துடுவார். அங்க பயம், நம்ம கதை என்ன போறதோ, பெருமாள் நம்பின்னு இருக்கோம், கிருபை பண்றாரு, திடீர்னு தெரியுது, திடீர்னு பார்த்தா கை விட்டுற மாதிரி இருக்கு, வந்தா அது மாதிரி வராரு, வராது மாதிரி இருக்காரு, என்னன்னு புரியலையே அப்படின்னு பக்குன்றது அப்பப்போ. அப்ப நம்ம பாரம் நம்ம தள்ளதானா அப்படின்னு தோன்றது ஒரு பக்கம். நமக்கு சேர்ந்துருவோமா, கரமரம் சேர்ந்து வைகுண்டம் போயிடுவோமா அப்படிங்கிற பயம் இருக்கு இல்லையா? நிர்பரோ நிர்பயோஸ்மி. ராமானுஜனுடைய கிருபைக்கு பாத்திரமானவா, பயமும் கிடையாது, பாரமும் கிடையாது, எல்லாம் அவர் பார்த்துக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் அப்படி ஒரு மனோபாவத்தையும் கொடுத்துறது தான் சதிராக வாழ்ந்திடுவர் அப்படிங்கிறார். ஏன்னா பகவான் சுதந்திரன், இந்த ஈஸ்வரனுடைய கிருபையும் சுதந்திரமாக தான் இருக்கும். அதனால அவனுக்கு பயம் உண்டு, ஒரு சமயம் பயம், ஒரு சமயம் நிர்பயம் அப்படி இருப்பா. ஆனா இவருடைய அபிமானத்துக்கு, ராமானுஜனுடைய அபிமானத்துக்கு விஷயமானவர்கள் திருஷ்டாதிருஷ்டங்கள், இந்த உலக வாழ்க்கையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், வைகுண்டத்தில் போய் நித்திய கைங்கரியமான பலனை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இரண்டிலும் ஒரு கரைசலற்று, சம்சயமே கிடையாது, நமக்கு நிம்மதியா மார்பில் கை வச்சுட்டு படுத்துன்னு தூங்கலாம். ஏன்னா எனக்கு என்ன கவலை, எம்பெருமானார் இருக்கார், அவரை காட்டிலும் கருணை இருக்கு. அவர் இன்னார் இனியார்னு பார்த்து பண்ண முடியாதபடிக்கு அவருடைய கருணை எல்லார் மேலும் படப்பட சடன்னு அப்படியே தூற்றெல்லாம் விழுந்துட்டே இருக்கு. ரொம்ப பெரும் வெள்ளமாகவும் கொடுத்துட மாட்டார். ஏன்னா மூழ்கி போயிட்டா என்ன பண்றது, அனுபவிக்க முடியாது, பின்ன கைங்கரியமும் பண்ண முடியாது. இப்போ மூழ்கியும் போயிடக்கூடாது, ஒரேடியா சொத நனைஞ்சு போயிட்டான்னு வச்சுப்போம், அப்போ உடம்ப தொடச்சிக்கிறதுக்கே சரியாயிடும். அப்புறம் அச்சு குச்சின்னு தும்பின்னு இருந்தான்னா அதுக்கப்புறமா நாளையிலேருந்து கைங்கறி நின்று போயிடும். அது மாதிரி தொப்பலா நனைஞ்சு போயிட்டான், மொத்தமா நனைஞ்சு போயிட்டான் அப்படின்னு இல்லாத பன்னீர் தெளிக்கிறது மாதிரி எப்போதும் பன்னீர் தெளிச்சுட்டே இருக்கிறது மாதிரி கிருப்பை விழுந்துட்டே இருக்கிறதுனால இவனுக்கு அனுபவிக்கவும் முடியும், கைங்கரியமும் பண்ண முடியும், பரிபூர்ண திருப்தி. பயம் லேசம் கூட கிடையாது, பாரமே கிடையவே கிடையாது, எதுவுமே இல்லாத நிம்மதியா இருக்கலாமா இருக்கிறதுனால நிர்பரோ நிர்பயோஸ்மி என்கிறபடியே நிர்பரராய், நம்ம பாரம் நம்ம கையிலேயே இல்லை, வையம் மன்னி வீட்டிருந்து இங்கேயே சம்சாரத்திலேயே மன்னி கிடக்கலாம், சம்சாரத்திலேயே மன்னி கிடக்கலாம். ஏன்னா ராமானுஜர் கடாட்சம் இருக்கிறதுனால நமக்கு இங்கேருந்து வைகுண்டம் போனாதான் இல்லை, வையம் மன்னி வீட்டிருந்துன்றது மாதிரி இங்கேயே நம்ம கடந்து வியாவிருத்தராய், ஆனால் எல்லா சம்சாரிகளை போல நம்ம இல்லாத விலட்சணராக ஞாலம் புகழும்படி இருள் தருமா ஞாலத்திலே எல்லாரும் ஞானிகள்லாம் பார்த்து எப்பேற்பட்டவாளும் பார்த்து மூக்கில் வரல வச்சு என்னடா இவன் பாட்டுக்கு காலாகாலமா இருந்துட்டே இருக்கா சம்சாரத்துல. ஏன்னா இதுவே அபவர்க்கமேவ சம்சார ஏஷ பகவன் அபவர்க்கமேவ, எனக்கு இதுவே வைகுண்டமா போயிடுது அப்படின்னு சொல்லும்படிக்கு இருப்பாளாம். அதுல ஞானம் புகழும்படி இருள் திருமா ஞானத்திலே இந்த அஞ்ஞான உலகத்திலே இன்பமுற்று வாழும் பேறு பெறுவார்கள். இதான் சதிராக வாழறது. வைகுண்டம் போய் எந்த ஒரு ஆனந்தம், வைகுண்டம் போய் நித்திய கைங்கரியம், வைகுண்டத்தில் காலமே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் போய் இந்த ராமானுஜனுடைய திருவடியுடைய கிருபையினால நம்ம இங்கேயே சம்சாரத்திலேயே காலத்தெல்லாம் ஜெயிச்சவனாக, நீ ஆசைப்பட்டியான 1000 வருஷம் வாழலாம், நீ ஆசைப்பட்டேன்னா யுகயுகமாக வாழலாம். ஆனானப்பட்ட ஒன்று ராமானுஜனுடைய கிருபா பாத்திரமா இல்லாத ரோமச முனிவருக்கே எவ்வளவு ஆயுசை கொடுத்தான்னு ராமானுஜ கிருபா பாத்திர பூதனாக இந்த உபதேச ரத்னமாலை அன்வைச்சவாளான நமக்கு நம்ம தோணித்தன இருந்துக்கலாம். தேஷாம் வயஹா நச்ச வயஹா அப்படிங்கிறார். இந்த பாகவத புராணத்துல அஜாமிளோ பாக்கியானத்தில் சொல்லிட்டு போறார், இந்த மாதிரி பாகவத ஆளுக்கெல்லாம் வயசு கிடையாது, அவ நினைச்சானா இருக்கலாம், கிளம்புறேன்னு நினைச்சா கிளம்பலாம். மனவாளமாங்களே கிளம்பணும்னு நினைச்சார், என்னில் கிளம்பிட்டாரு, துறையில் இருந்துட்டே இருந்திருக்கலாம். அதனால இங்கேயே இருந்துட்டு அனுபவிக்கலாம் அப்படிங்கிறார். இப்படி இருள் திருமா ஞானத்திலே இன்பமுற்று வாழும் பேர் பெறுவார்கள். அதாவது நான் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடி பூமன்னவே, நம்ம தலையில வச்ச கிரீடமா போடும்.
வாழறதுன்னா கிரீடம் ஒன்றும் இல்லையா, நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அப்படிங்கிறதுனால இப்படி பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பூ மன்னவே, திருவடி பூ என்னுடைய தலையில சூட்டின்னுட்டேன். ராமானுஜுடைய திருவடியை தலையில சூட்டிண்டாச்சு, அதுதான் கிரீடம் எனக்கு. ஹாரம் உபதேச ரத்ன மாலையான மாலையை போட்டாச்சு, நான் அப்புறமா ராஜா அப்படின்னு நிம்மதியாக உட்காந்துருக்கலாமா என்கிறபடியே ஜீயராலே ரத்ன மாலை பூட்டப்பட்டவர்கள். யார் ஜீயர்னா இங்கே மணவாள மாமனிகளால் நமக்கு மாலை போடப்பட்டாச்சு, ரத்ன மாலை, உபதேச ரத்ன மாலை. ராமானுஜரால அவருடைய பாதார விந்தத்தினுடைய கிருபை அப்படிங்கிற பெரிய கிரீடம் தலையில வச்சாச்சு. இனிமே நமக்கு என்ன இருக்கு, எம்பெருமானாராலே பூமுடி சூட்ட பெற்று வாழப்பெறுவார்கள். இப்படி ரத்ன மாலையும் போட்டு கிரீடத்தை வச்சுட்டு வாழ்வார்கள். வாழ்வுக்கு அழியாவது முடியும் மாலை மேலே. வாழ்ச்சினா எதிராக முக்கியம்னா ஒரு மாலை ஒரு கிரீடம். ராஜாதி ராஜனா வாழலான்னு அர்த்தம். அதில் அடிசூடும் அரசு அல்லால் அப்படின்னா இல்லையா, அடியார்க்கு அடியானா இருக்கிறவாளுடைய திருவடி எடுத்து தலையில சூட்டிக்கிற அரசு, அதுதான் உயர்ந்த ராஜ்யம் அப்படின்னு குலசேகர பெருமாள் சொன்னது போல, என்னமா போலே உன் பதயுகமாம் ஏர்கொண்ட வீடு என்றிலே தன் நிஷ்டருடைய பிராப்பிய வேஷம் இருப்பது. அவர் ராமானுஜருடையதான பாதாரவிந்தம் தான், அதை தலையில வச்சுக்கிறது தான் பெரிய வீடு, அதுதான் வைகுண்டமே தவிர நீ சாட்சாத் வைகுண்டமே போயிட்டு அங்க ராமானுஜருடைய அடியானாக இல்லாத இருந்தா அப்போ அந்த வைகுண்டத்தினால காலனாக்கு பிரயோஜனம் இல்லை, கிடைக்க வேண்டிய பலன் பூர்ணமா கிடைக்காது, வைகுண்டமே போனா கூட அப்படிங்கிறார். ஸ்ரீமத் பாதாரவிந்த யுகலம் சிரசிகிருதம் தியாத்வா அமிர்த சாகராந்தர் நிமக்ன சர்வாவயவகா சுகமாசீத என்றே அவருடைய பிராப்பியம் இருப்பது அப்படின்னா. வைகுண்டம் போயிட்டா ராமானுஜர் சொல்ற கத்தியத்தில் வைகுண்டம் போயிட்டு அங்க எப்படி இருக்கணும்னா ஸ்ரீமத் பாதாரவிந்த யுகலம்னா பிராட்டியோட சேர்ந்த பெருமாளுடைய திருவடி ரெண்டும், ஆக 4 திருவடி, பிராட்டி 2 பெருமாள் 2, இந்த 4 திருவடியும் சிரசிகிருத்தம் தலையில பகவானும் பிராட்டியமா கொண்டு வந்து இந்த திருவடியை தலையில வச்சுட்டா. தியாத்வா அமிர்த சாகராந்தர் நிமக்னஹா, அது தியானம் பண்ணச்சேவே அமிர்த சாகரத்தினுடைய அதில் உள்ள மூழ்கி போய் என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களும் ஆனந்த சாகரத்தில் அப்படியே மிதக்கிறது அப்படின்றது. அந்த நாள் என்னாலோ அப்படின்னு கேட்டார் இல்லையா, அந்த நாள் நமக்கு பூலோகத்திலே கிடைச்சு, அங்கே போய் அடையணுங்கிற அவசியம் இல்லாத எல்லா பலன்களும் இங்கேயே கிடைச்சிடும் என்றிலேயே அவருடைய பிராப்பியம் இருப்பது. அதன் எல்லை நிலைமையே இது. அவர் எதிர்பார்த்தது பெருமாள் பிராட்டியுடைய திருவடி என் தலையில வச்சு அந்த அமிர்த சாகராந்தர் நிமக்னமாக என்னுடைய உடம்பெல்லாம் ஆனந்தப்படணும்னு ராமானுஜர் எதிர்பார்த்தார். ஆனால் நமக்கு என்ன, அந்த ராமானுஜருடைய சரணாரவிந்த யுவலம் 2 தலையில வைக்க அதுல நம்ம ஆனந்த சாகரத்துல மூழ்கி எல்லா அவயவங்களும் சுகப்படும் நாள் என்னாலோ அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கலாம். அது என்னான்னு நீ கேட்க வேண்டாம், உபதேச மாலை அனுபவிச்சா அது இந்நாளே, என்னாள்னு கேட்க வேண்டாம், இந்நாளே இதுலேருந்தே நமக்கு அந்த ஆனந்தம் தான் அப்படிங்கிறார். அதன் எல்லை நிலைமையிலே இது. ராமானுஜன் ஜனநாரவிந்தம் நாம் மன்னி வாழ உன் இணை மலர்த்தாள் எந்தனக்கும் அது என்ன கடவுதிரே. இத்தால் எம்பெருமானாருடைய கிருபைக்கு இலக்கானவர்கள் உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்கிறபடியே இவருக்கு பாதச்சாயாதிகள் போலே பரதந்திரராகையாலே அவருடைய திருவடிகளான தன் ஆரியனுக்கு இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் ஆன அடிமைகள் செய்து வாழப்பெறுவர்கள் என்றபடி. இங்க இப்ப ராமானுஜருடைய பாதச்சாயையில வாழப்பெறுவர் இங்கேயே அப்படின்னா ராமானுஜருடைய பாதாரவிந்தன் தலையில கிடைக்குமா? எல்லாருக்கும் ராமானுஜர் சன்னதியில போய் கைங்கரியம் கிடைச்சிட போடுதா? கிடைக்காதே அப்படின்னா அதுக்குதான் சொல்றார் உன் தொண்டர்கட்கே அன்பிற்றிருக்கும்படி அப்படின்னு 150 சொல்றது போல ராமானுஜருடைய தொண்டருடைய திருவடி நம்ம தலையில கிடைக்கும், நம்ம சிரசு கிடைக்கும், அவளுடைய கைங்கரியம் கிடைக்கும். யார் அப்படின்னா உங்க ஆச்சாரியர் தான். ராமானுஜருடையதான திருவடி தொண்டர் திருவடின்னு ராமானுஜருடைய தொண்டர் திருவடி உங்க ஆச்சாரியர் தான். உங்க ஆச்சாரியருடைய கைங்கரியம் இங்கேயே நித்திய நிரவதிகமாக கிடைச்சிரும் அப்படிங்கிறார். அதுவும் தன்னாரியனுக்கு இந்நாடு தன்னில் இருக்கும் நாள். நம்ம ஆச்சாரியர் அதுவும் பூமியில இருக்குச்சே அவருடைய கைங்கரியம் நமக்கு லபிக்கும். ஆன அடிமைகள் செய்து வாழப்பெறுவர்கள் என்றபடி தன்னை உற்றாட் செய்யும் தன்மையினோர் மண்ணு தாமரைத்தால் தன்னை உற்றாட் செய்ய ராமானுஜன் தந்தகவால் என்னை உற்றான் என்ன கடவதிரே. அல்லாத போது பிராப்பிய பிராபகங்களுக்கு ஐக்கியமில்லை. என்ன பிராப்பியமும் பிராபகமும் ரெண்டும் நம்ம ஆச்சாரியர் தான். ராமானுஜர்னு சொல்லிட்டோமானா ராமானுஜருடைய திருவடி நம்ம தலையில படுறது எப்போ? வைகுண்டத்துல போனா தானே, இங்கே கிடைக்காதுன்னா அவருடைய திருவடி பாதச்சாயில் இருக்கிறவர் தான்டா. அப்போ உங்க ஆச்சாரியர் அவருடைய திருவடி உனக்கு தான் நேரம் கிடைக்கிறது, அவருடைய கைங்கரியம் உனக்கு நிறைய கிடைக்குமே.
அப்படிங்கிறதால பிராபியமும் உங்க ஆச்சாரியர் தான், பிராபகமும் உங்க ஆச்சாரியர் தான். இப்ப ராமானுஜருடைய பாத தூளி தான் உங்க ஆச்சாரியரே. அந்த பாத தூளி தானே தலையில சூட்டிக்கணும், ராமானுஜருடைய திருவடியில தானே கைங்கரியம் பண்ணோம். அந்த ராமானுஜருடைய பாத தூளியாகவும் பாதமாகவும் இருக்கிறதே உங்க ஆச்சாரியர் தான். அப்படிங்கிறதால இந்த கைங்கரியம் உனக்கு நித்திய நிரவதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறார். இதுக்கு தாச கணனா சரமாவதோயா தத் தாசைக ரசதா அவிரதா மமாஸ்து என்றே ஜீயர் தாமும் பிரார்த்தித்தருளிட்டு ராமானுஜரை பார்த்து சொல்லிச்சு, உன்னுடைய அடியாரா வந்த திருவாய்மொழி பிள்ளை, அந்த திருவாய்மொழி பிள்ளை திருவடி எப்போதும் என் தலையில் இருக்கணும். அதான் எந்தை அப்படின்னு சொல்லச்சவே, எந்தை திருவாய்மொழி பிள்ளை என் அருளால். இப்போ ஆரம்பிச்சது திருவாய்மொழி பிள்ளையான தன்னுடைய ஆச்சாரியன். இப்போ முடிக்கச்சே எந்தை எதிராசர் இன்னருளால் இன்னொருள் பெற்று அப்படின்னு முடிக்கிறார். இப்போ எந்தைங்கிறது திருவாய்மொழி பிள்ளை, எதிராசர்னா ராமானுஜர். ராமானுஜருடைய பாதார விந்தமா இருக்கக்கூடிய எங்க ஆச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளையுடைய பாதார விந்தத்தில் என்னைக்கும் நம்ம இருந்து கைங்கரியம் பண்ண பெறுவோம். அப்போ ஆரம்பிச்சது மனிதன் முடிக்கணும். அங்க எந்தை திருவாய்மொழி பிள்ளைனா இங்க முடிக்கச்சே எந்தை எதிராசர் இன்னருளுக்கு என்றும் இலக்காகி. எனக்கு கிடைச்ச என் அப்பனான எதிராஜன் யாருடான்னா எங்க ஆச்சாரியர் சாட்சாத் அந்த ராமானுஜரான எதிராஜர். இப்போ நேருக்கு நேர் இருந்து நமக்கு கைங்கரியம் கிடைக்கிற பாக்கியம் அந்த காலத்துல இருந்தவா அந்த கைங்கரிய பாக்கியம் இல்லை, அர்ச்சாவதாரமா இருக்கிற கோவில்ல இருக்கிற அந்த அர்ச்சாவதாரமான எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண பெறுவர்கள் சில பேருக்கு. இப்போ மற்றவாளுக்கெல்லாம் என்னடான்னா அந்த ராமானுஜர் வேற, இப்போ நம்ம ஆச்சாரியர் வேறன்னு பார்க்காத. அந்த திருவடி வேற, இந்த திருவடி வேற, அந்த கைங்கரியம் வேற, இந்த கைங்கரியம் வேற நினைக்காத. அவருடைய பாதமாகவே இருக்கக்கூடியவர் நம்ம ஆச்சாரியர். ஆனால் எந்தைன்னு சொல்லக்கூடிய நம்ம ஆச்சாரியருடைய இன்னருளுக்கு என்றும் இலக்காகி அப்படின்னு இங்க வியாக்கியானம். இப்படியாக தாசதாச கணனா சரமாவதோயா தத் தாச தைக ரசதா அவிரதா மமாஸ்து என்றே ஜீயர் தாமும் பிரார்த்தித்தருளிட்டு இவர் தாம் திருவாய்மொழி பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனியரே. திருவாய்மொழி பிள்ளைதான கிருபையினால் வாழக்கூடியவர் இந்த மணவாள மாமுனிகள் இவரே சொல்லிக்கிறார். அன்றைக்கே பரந்தாமம் என்னும் திவந்தரும் என்றும் தன்னை எய்தினருக்கு தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே என்றும் சொல்லுகிறபடியே அவருடைய பிரசாதமடியாக பிராப்பிய பூமியான பரமபதத்திலே பகவத் அனுபவ கைங்கரியங்களை பெற்று ஸ்வரூபானுரூபமாக வாழப்பெறுவார்கள் என்றுமா. ஒன்று இங்க இருக்கிற வரைக்கும் உங்க ஆச்சாரியனுக்கு கைங்கரியம், பரமபதம் வந்துட்டியான அங்க எதிராஜர் உங்க ஆச்சாரியர் ரெண்டு பேருடைய கைங்கரியம் கிடைக்கும். ரெண்டு பேர் கைங்கரியம்னா என்னன்னா, நம்ம ஆச்சாரியர் ராமானுஜர் என்ன சொல்றாரோ அதை செய்ப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவார். நம்ம ஆச்சாரியர் இங்க வைகுண்டத்தில் இருப்பார், அது ஒரு இருப்பார் ராமானுஜர். அவர் தாண்டா நமக்கு எல்லாருக்கும் பிராப்பியம், அவர் என்ன சொல்றாரோ அந்த கைங்கரியத்தை பண்ணு அப்படின்னா நீ நேரம் ராமானுஜர் கிட்ட போய் நிற்ப. இன்னும் ராமானுஜருடைய கடாட்சம் பண்ணி ஓ அந்த ஆச்சாரியர் நிமிச்சாரன்னு அந்த ஆச்சாரியரும் ஒரு கடாட்சம் பண்ணிவிட்டு இந்த வந்ததான அந்த ஆச்சாரியோட சிஷ்யனான இவனையும் கடாட்சம் பண்ணிட்டு என்ன நான் சொல்ற கைங்கரியத்தை போய் பண்ணுன்னு உங்க ஆச்சாரியர் சொல்லி ஏவினாரா? அடியேன் சுவாமி, சரி போய் இந்த கைங்கரியத்தை பண்ணு அப்படின்னு நம்மளை கைங்கரியத்தை ஏவுவார் ராமானுஜன். அப்போ எந்தை எதிராசர் இன்னருள் இங்க இருக்கச்சே நம்ம ஆச்சாரியரே எந்தை எதிராசர். வைகுண்டம் போயிட்டோம்னா நம்ம ஆச்சாரியர் ராமானுஜர் கிட்ட போய் ஆரம்பிச்சு போய் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம் அப்படின்வார். ராமானுஜர் அங்க இருந்துட்டு கைங்கரியத்தை ஏவுவார், நம்ம செய்வோம். அதுல முதல்ல சந்தோஷப்பட போறது யாரு அப்படின்னா நம்ம ஆச்சாரியர் தான். ராமானுஜர் சொன்னதை இவன் சரியா செஞ்சுட்டானே கைங்கரியத்தை, ராமானுஜருடைய முகோல்லாசத்துக்கு என் குழந்தை பாத்திரம் ஆயிடுத்தேன்னு நம்ம ஆச்சாரியர் அங்கேயும் வைகுண்டத்தை சந்தோஷப்படுவார். அப்படிங்கிறதான் சதிராக வாழறது. பாவலரும் தமிழ் மாலை பண்ணிய நூலிவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் பூவலரும் திருமாமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவதாமே என்னுமா போலே ஞானம் அனுஷ்டானம் என்று தொடங்கி தானே வைகுந்தம் தரும் என்றும் உய்ய நினைவுண்டாகல் என்று தொடங்கி பரமபதம் உங்களுக்காம் என்றே ஆச்சாரிய அபிமான நிஷ்டருடைய பிராப்பிய வேஷத்தை நிஷ்கர்ஷித்த அருளி செய்ததும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா பகவான்டையும் பிராட்டிட்டையும் பக்தி பண்றவன் பகவான் பிராட்டியுடைய கிருபையினால வைகுந்தத்துல போய் வாழ்வான் அப்படிங்கிறது திருவாய்மொழி போன்ற பிரபந்தங்கள்ல சொன்ன விஷயம். இந்த உபதேசரத்ன மாலையில எப்படின்னா ஞானம் அனுஷ்டானம் உடையதான ஆச்சாரியரை எவன் ஆசிரியச்சுட்டானோ அவனுக்கே கைங்கரியம் அவனே பிராப்பியம் நினைச்சுட்டானோ
அவனுக்கு என்ன தானே வைகுந்தம் தரும் அப்படின்னும், அதுக்கு அடுத்தது பரமபதம் உங்களுக்கு கையிலங்கு நெல்லிக்கனி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஆம், அது ஆகும். இந்த பரமபதம் கையிலங்கு நெல்லிக்கனியாக ஆகும் அப்படிங்கிறதான் பரமபதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி. அப்படி கையில் கிடைச்சதான் நெல்லிக்கனி போலே அதை மாதிரி உங்களுக்கு வைகுண்டம் கிடைச்சிடும் சொன்னா இல்லையா. அது மாதிரி இந்த ஆச்சாரிய அபிமான நிஷ்டருடைய பிராப்பிய வேஷத்தை நிஷ்கர்ஷத்து அருளி செய்கிறார். வைகுண்டத்தில் போய் நீ ஆச்சாரிய இங்கே இருந்தா பண்ண போற அப்படின்னு முடிக்கிறாருங்க. மாமலராழ்கோன் மடியில் வைத்து உகக்கும் வாழ்வு நமக்கு எதிராசர் அருளும் வாழ்வே. அங்கே போனால் சிவப்பதியான எம்பெருமான் வைகுண்டத்தில் நம்மளை மடியில் வச்சு கொஞ்சி குலாவி சேர்த்து கட்டி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வு இருக்கே, அந்த வாழ்வை கொடுக்க போகிறது யாருன்னா எதிராஜர் ராமானுஜர் தான் அப்படின்னு ஆர்த்தி பிரபந்தத்தில் அருளி செய்கிறார் என்று தாமும் மனோரதித்து அருளினாரே. நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறதை விட்டுட்டு தானே அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கார் மணவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில். நம்ம போய் பெருமாள் மடியில் போய் அங்கே உட்கார போகிறோம்னா அது வாழ்ச்சியில் அதை கிருபை பண்ணக்கூடிய ராமானுஜர் அப்படின்னு. ராமானுஜருடைய கிருபை தான் பரம பிராப்பியம் அப்படிங்கிறதும் அந்த ராமானுஜருடைய கிருபைக்கு அடிப்படை எதிரானா நம்ம ஆச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு தனக்கு சொல்லிக்கிறார். நமக்கு நம்ம ஆச்சாரியர் இப்படி வாழ்ந்திடுவர் தாம் பகவத் அபிமான நிஷ்டராய் இருக்கும் அவர்களில் வியாபிருத்தராயிருக்கும் தாங்கள். அப்போ வைகுண்டத்தில் போனால் பகவத் கிருபையினால வந்தவா இவாள்லாம், இவர் ஆச்சாரிய அபிமான நிஷ்டையினால வந்தவா அப்படின்னா அதுலேயே 2 கோஷ்டியாக பிரிச்சிருவாளாம். வைகுண்டத்தில் போகிறாளே முக்தாத்மாக்களான நம்மளெல்லாம் 2 கோஷ்டியாக பிரித்து வைப்பாளாம். அந்த 2 கோஷ்டியில் அவளுக்கு என்ன கிடைக்கும் இவாளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவளுக்கு பெருமாள் தாயாருடைய கடாட்சம் மட்டும்தான் கிடைக்கும். இவாளுக்கு என்னன்னா பெருமாள் தாயார் கடாட்சத்தோட ராமானுஜர் நம்ம ஆச்சாரியர் எல்லாருடைய குரு பரம்பரா கடாட்சமும் கிடைக்கும். அவள் ஒன்று கிடைக்கிறத காட்டிலும் பல மடங்கு கிடைக்க போகிறது நமக்கு தான். அப்படிங்கிறதுனால இந்த உபதேச ரத்னமாலையை நித்தியானுசந்தானம் பண்ணிட்டு ஆச்சாரிய அபிமான நிஷ்டரா இருக்கிறவனுக்கு வைகுண்டத்தில் மற்ற முக்தாளான ஸ்ரீ வைஷ்ணவாளை காட்டும் நமக்கு தனி ஏற்றம் உண்டு, தனி கிருபை உண்டு. அதனால வாழ்ந்திடுவர் தாம். இவ அப்படி வாழ்வா, மற்ற வாழ மாதிரி இல்லை வியாபிருத்தர்கள். பகவத் கிருபையினால விராட்டி கிருபையினால வந்தவாளை காட்டிலும் இந்த குரு பரம்பரா நிஷ்டையில அஸ்மத் ஆச்சாரிய அபிமான நிஷ்டையில வாழக்கூடிய வாழ்க்கை ஸ்பெஷல் கிருபை பண்றான். சொல்ல முடியாத ஸ்பெஷல் கிருபை. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் போயிட்டோம் இல்லது பெரிய காலேஜில் போயிட்டோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் தான் பணம் கட்டியிருக்கா, எல்லாரும் தான் அதுக்கு தகுதியான மார்க்கும் வாங்கியிருக்கா. இருந்த போதிலும் மினிஸ்டருடைய பையனும் அங்கே உட்காந்துருக்கான். அவன் பணம் கட்டினானா, அவன் அந்த மார்க்கை வாங்கினானான்னு தெரியாது. உள்ளே வந்துட்டான்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய டாப்லேருந்து ஆரம்பித்து நம்ம வாத்தியார் வரைக்கும், நமக்கு யார் ப்ரொஃபஸரோ அல்லது யார் லெக்சரரோ அவர் வரைக்கும் எல்லாரும் இவனை மட்டும் தனியாக கடாட்சம் வரும். என்ன கடாட்சம்னா அவனுக்கு தனியாக புரியலன்னா கூட வந்து கூப்பிட்டு விசாரித்து புரியுறதாப்பா நான் சொல்லித்தரது, தெரியலன்னாவா எங்கள் வீட்டுக்கு வா, உனக்கு தனியாக சொல்லித்தரேன், பாடம் எடுத்துக்கிறேன், நீ நல்ல மார்க் வாங்கி போகணும். பேர்பட்ட மினிஸ்டருடைய புள்ள தனி கவனம் செலுத்துறா. ஏன்னா நான் மினிஸ்டர் புள்ள, வைகுண்டத்தில் பேர்பட்டவர்டா, நான் மினிஸ்டர்ல இவர் தான் ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜ சார்வபௌம அப்படின்லாம் சொல்லக்கூடிய எதிராஜர். அதனால்தான் ராஜ 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 ராஜசேகரா ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த ராஜாதி 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 ராஜனான சுவாமி, அதான் சுவாமின்றது இங்க பெருமாள், அவரை காட்டிலும் அந்த பெருமாளே எனக்கும் ராஜா அப்படின்னு ஏத்துண்டது யாருடானா எதிராஜ சார்வபௌமர். ஒரு பேரே எதிராஜ சார்வபௌமர் பேர், ராஜ சார்வபௌமர். எல்லா ராஜாக்களுக்கும் சார்வபௌமர், சமஸ்த ராஜாக்களுக்கும் அத்தனை பேருக்கும் மேற்பட்டவராக இருக்கிறதுனால அப்போ நம்மளாம் ராமானுஜருடைய கிருபைக்கு பாத்திரமாயிட்டு வந்தோமானா, வைகுண்டம் போனோமானா இப்போ ஸ்பெஷல் கடாட்சம் இருக்குமா, ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குமா நம்மக்கிட்ட. பெருமாளுக்கும் தாயாருக்கும் மற்ற அங்கே இருக்கிறவாள் ஏய் ராமானுஜர் கிருபா பாத்திரம், அஸ்மதாச்சாரின்ட்டு அப்படி அபிமான நிஷ்டையோடு இருந்தவர் அப்படின்னு அதெல்லாம் காட்டிலும் உபதேச ரத்னமாலை காலட்சேபம் கேட்டு வந்திருக்கிறவர் அப்படின்னு தனியாக இவளை கொண்டாடுவாளாம். அதனால வியாபிருத்தராய் அப்படிங்கிறார். மற்றவாளை தவிர்ந்து இவா தனிப்பட்டவா அப்படிங்கிறார். பகவத் அபிமான நிஷ்டராயிருக்கும் அவர்களில் வியாபிருத்தராயிருக்கும் தாங்கள் எந்தை எதிராசன் என்னருளுக்கு இலக்காகி என்றும் வாழ்ந்திடுவர். இங்கு ஒரு கால் எம்பெருமானாருடைய அருளுக்கு இலக்கானவர்கள் அங்கே நித்திய கைங்கரிய நிரதராய் வாழப்பெறுவார்கள். அங்கே சில பேருக்கு கைங்கரியம் சில நாள் கிடைக்கலாம், சில நாள் கிடைக்காத போயிடலாம் வைகுண்டத்தில். ஏன்னா அப்பப்போ அவன் என்ன பண்ணுவேன்னா
பெருமாள் ரூப சௌந்தத்தில் அப்படியே மோகிச்சு போய் ஹான்னு கிடப்பான். ஏன்னா சதா பஷ்யந்தின்னு இருக்கு, அப்படி ஆன்னு பார்த்து அப்படியே மோகிச்சு போய் கிடப்பா. அதுலேயே பல வருஷம் ஓடி போயிடும். அப்புறம் திருப்பி சச்சா கைங்கரியம் பண்ண வேண்டாமா அப்படின்னு தோணும். பிராட்டிகிட்ட போய் கேட்பா, உடனே இந்த கைங்கரியம் பண்ண அந்த கைங்கரியம் பண்ணுன்னு ஏவ மற்றவர ராட்சைவான்னு கைங்கரியம் பண்ணுவா. ஆனால் இந்த உபதேச ரத்னமாலை கேட்டுட்டு ஆச்சாரிய அபிமான நிஷ்டையோட போகிற ஜீவனுக்கு என்னடான்னா, அதை மாதிரி பெருமாளை வந்து பேமாலை மாதிரி பார்த்து நிற்காத கைங்கரியம் தாண்டா பலன்னு புரிஞ்சுட்டு அப்பப்போ ராமானுஜரை பார்த்து ஏதாவது சொல்லுங்களேன் கைங்கரியத்தை, நம்ம ஆச்சாரியரை பார்த்து ஏதாவது கைங்கரியம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு கைங்கரியம்னு கைங்கரிய பராயணம் தான் இருப்பான். அருளாலே அடியேனை அபிமானித்தருளி அனவரதம் அடிமை கொள்ள என்ன கடவுதிலே. சுவாமி மணவாள மாமனிகள் சொல்றாரு, எப்போதும் எனக்கு கிருபை பண்ணி அபிமானிச்சு எப்போதும் அடிமை கொள்ளணும், கைங்கரியத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டது மாதிரி அப்படி ஒரு விலட்சணமான ஒரு பாக்கியம் பெறுவோம். அதான் சதிராக வாழ்ந்திடுவர் அப்படிங்கிறார். என்றும் சதிராக வாழ்ந்திடுவர். ஒவ்வொரு பதத்துக்கும் கோத்து 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 வியாக்கியானம் பண்றார் பிள்ளைலோகஞ்சியர். ஏன்னா இது பலஸ்ருதி, சொல்ல வேண்டிய முறையில் வியாக்கியானம் பண்ணவே ஆசையாக நமக்கு பூர்ண விசுவாசம் வரணுன்றது ஒரு பக்கம், இந்த நிஷ்டையில நம்ம இருக்கணுமே அப்படிங்கிற கிருபை ஒரு பக்கம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம அவலட்சணமாச்சே பெருமாள் எப்பயாவது தானே கிருபை பண்ணுவார். அப்படி இல்லையே இந்த பிரபந்தம் கேட்ட வழக்குங்கிறதுனால இந்த பிள்ளைலோகஞ்சியர் கருணையினாலையும் இத்தனை விதமாக பதமாக இப்படி கோத்து அப்படி கோத்து இந்த ரத்தனமாலேயே கோக்கப்பட்டு தான் அதை இன்னும் விலட்சணமாக அதனுடைய பெருமையை எடுத்து இது பெரு விலையனாம் ரொம்ப மதிப்புடையதுன்னு எடுத்து காட்டணும் இல்லையா. என்றும் சதிராக வாழ்ந்திடுவர்னா இவர் கிருபாபலமான பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே. வாழ்கையில் சம்சயம் இல்லை, என்றும் அது வாழ்ந்திடுவர்னு சொல்லிச்சே. என்றும் சதிராக வாழ்ந்தவர் அத்திர பரத்திர சாப்பிப்படியே அங்கே போனாலும் அவர் உகந்த விஷயம் என்று அவனை அனுபவிக்கும் அதொழிய தங்கள் உகப்புக்கு ஈடாக அனுபவிக்கிற இழப்பம் என்றிக்கே இருப்பார்கள் அப்படின்னா. அங்கே வைகுண்டம் போயிட்டாலும் இங்கே இருந்தாலும் அத்திர பரத்திர சாப்பி வைகுண்டம் போனாலும் மாமுனிகளே சொல்கிறார் இல்லையா, எதிராஜம் சொல்கிறார். அது மாதிரி இங்கே இருந்தாலும் வைகுண்டத்தில் போனாலும் பெருமாளை போய் பார்த்து நீ சிரிச்சுட்டு பல்லடிச்சுட்டு இருக்கக்கூடிய இழப்பம் இல்லையா, அது ரொம்ப அல்பமா. பெருமாளையே பார்த்து அந்த இழப்பம் இல்லாத இருப்பார்கள். பின்ன அவனை அனுபவிக்கும் அதொழிய தங்கள் உகப்புக்கு ஈடாக அனுபவிக்கிற இழப்பம் இன்றைக்கு. அங்கே போய் கைங்கரியம் பண்ணுறதுலாம் நம்மளுடைய உகப்புக்குன்றது போய் அந்த பெருமாளுடைய உகப்புக்குன்னு போய் ராமானுஜருடைய உகப்புக்குன்னு போய் அதுக்கு மேலே எங்கள் ஆச்சாரியர் உகப்புக்குன்னு பண்ணுற அளவுக்கு இவனுக்கு தேர்ந்துடுவானோ வைகுண்டத்தில். அதுதான் என்றும் சதிராக வாழ்ந்திடுவர்னா வாழ்க்கையில் சம்சயம் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு சம்சயமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம், இது கிடைச்சே தீரும். நிசம்சயஸ்து தத் பக்த பரிச்சரியார் ஆத்மனாம் என்ன கடவுதிரே. அதனால சம்சயமே வேண்டாம், கைங்கரியம். என்றும் சதிராக வாழ்ந்திடுவர். இவர் கிருபாபலமாக பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்கிறபடியே காலதத்துவம் உள்ளந்தனையும் சொரூபானுரூபமான மங்களாசாசன ரூப கைங்கரியத்தில் அன்வைத்து வாழப் பெறுவார்கள். இவர் இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன கைங்கரியங்கன்னா முக்கியமாக பல்லாண்டு பாடுற கைங்கரியம் மங்களாசாசனம். மங்களாசாசன பரராக அங்கே வைகுண்டம் போனாலும் கைங்கரியம் மங்களாசாசனம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எம்பெருமானுக்கு பண்ணுறதை காட்டிலும் எம்பெருமானாருக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆளுமாளார் என்று இருக்கிறவனுடைய தனிமையை தீர்க்கைக்காக வாய்த்து பாஷ்யக்காரரும் இவருக்கு உபதேசிப்பது என்றே அருள் செய்தது அப்படின்னார். ஆளுமாளார் அப்படின்னா பெருமாளுக்கு ஆளுமாளார்னு இல்லை, ஆச்சாரியனுக்கு ஆளுமாளார் அப்படின்னு இருக்கிறது தான் முக்கியமாக. ஆகையால் திருத்தி திருமகள் கெழ்வனுக்கு ஆக்குகை இவருக்கு பணியிலே. அதனால் இவர் ஆச்சாரியர் என்ன பண்ண போறேன்னா இவனை பயனன்றாகிலும் பாங்கு அல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பகவத் கைங்கரியம், பிராட்டி கைங்கரியம், நித்திய சூரியர்கள் கைங்கரியம், அதுவும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மூல ரூபத்தில் அங்கே என்ன ரூபத்தில் இருக்காளோ அவளுக்கெல்லாம் கைங்கரியம்னு எல்லாரையும் அப்படி திருத்தி கைங்கரியத்தில் ஈடுபடுத்தக்கூடியவர். அதுதான் ஆச்சாரியருடைய கைங்கரியம், ஆச்சாரியருடைய பணி. இதிலே சாட்சாத் பலமாய் இருப்பது, இந்த பலத்தை அடையிறது தான் மகாபாகியம். ஆக இப்பிரபந்த ஆரம்பத்திலே எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் என்று உபக்கிரமித்ததற்கு சேர எந்தை எதிராசர் இன்னருளுக்கு என்றும் இலக்காகி என்று பல வேளையிலும் அப்படியே அருள் செய்து தலைகட்டி அருளினார் ஆய்த்து. ஆரம்பத்தில் எந்தை திருவாய்மொழி பிள்ளைனார், இப்போ எந்தை எதிராசர்னு தன்னுடைய ஆச்சாரியர் பரிந்தம் கொண்டு வந்து அதுவே தான் பலன். அப்போ ஆசிரிக்கிறதும் நம்ம ஆச்சாரியர் தான், கைங்கரியம் பண்ண போகிறதும் ஆச்சாரியனுக்கு தான். வைகுண்டம் போனாலும்னா அங்கே ஆச்சாரிய கிருபைக்கு பாத்திரமாகி கைங்கரியம் பண்ணி வாழ்வார் வாழ்வெய்தின்னு அங்கேயும் இருக்க போகிறா.
அவள் இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் எப்போதும் ஆச்சாரியன் தான் கதி, ஆச்சாரிய கைங்கரியம் தான் பலன், ஆச்சாரியர் உகப்பே பலன் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த உபதேசரத்னமாருடைய தாத்பரியமாக முடிச்சுட்டு கடைசியில் இதோட பிரபந்தம் முடிஞ்சுடுத்து மாமுனிகள் அருளி செய்து. மணவாள மாமுனிகளுடைய அஷ்டதிக்கஜங்களான 8 சிஷ்யர்களில் எறும்பியப்பா அப்படிங்கிறவர் முக்கியமான சிஷ்யர். அவர் அருளி செய்திருக்கார் ஒரு தனிப்பாடல், அதையும் சேர்த்து தான் இங்கே சாத்து முறையில் முடிப்போம். அது தனிப்பாடலானது என்ன அப்படின்னா, மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணலை, பாசுரத்தை கடைசியில் போட்டு புஸ்தகத்தை பூர்த்தி பண்ணிடுறா. இதனால இது வியாக்கியானம் அப்படின்றத காட்டிலும் இதனுடைய பாவார்த்தத்தை இப்போ சொல்லிட்டு போகிறேன். மண்ணுயிர்கள் அப்படிங்கிறதுனால ஏ ஜீவர்களே, சம்சாரத்தில் மன்னி கிடக்கக்கூடிய ஏ சம்சாரிகளே அப்படின்னு அர்த்தம். மண்ணுயிர்கள் இங்கே இங்கே மன்னி இருக்கக்கூடிய உயிர்கள், இங்கேன்னா சம்சாரத்தில் இருள் தருமா ஞானத்தில் இங்கே போய் அப்படியே பிறக்கிறதும் சாகிறதும் பிறக்கிறதும் சாகிறதுமா அப்படியே இருக்கக்கூடிய ஏன் உயிர்கள் ஜீவாத்மாக்களே. ஆனா இப்போ இங்க உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, என்னன்னா மனுஷனா பிறந்திருக்கேள். அப்படி மனுஷனா பிறந்ததான உனக்கு பாக்கியம், அல்லது ஒரு கால் கிருபை இருக்கிறதுனால உங்க ஆச்சாரியருக்கு ஒரு கால் கிருபைன்னு ஒன்று இருக்கிறதுனால நீ பசுபட்சியா பிறந்திருந்தா கூட ஏ ஜீவர்களே உங்களுக்கும் பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆச்சாரியன் நினைச்சாருன்னா என்ன பண்ணலான்னா ஒரு பசுபட்சிகளுக்கு கூட வைகுண்டம் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே மண்ணு இருக்கக்கூடிய உயிர்கள், இங்கே நித்திய நிரந்தரமா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இருக்கக்கூடியதான சாதனம் பிறத்தலும் இப்படியே கிடக்கக்கூடியதான ஏன் ஜீவர்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு பாக்கியம் இருக்கு. மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை. சுவாமி மணவாள மாமுனிகளுடையதான திருவடி பாதார விந்தம், போதுகள்னா புஷ்பம். என்ன போது அப்படின்னா அந்த போதுகள்னா திருவடி போதுகள். 2 திருவடி இருக்கு மணவாள மாமுனிகளுக்கு, 2 திருவடி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய போதுகள்னா பாதார விந்த மலர். அது மலர் எதிரானா அவருடைய பாதுகை. இன்னைக்கு பொன்னடியாம் செங்கமலம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு ஸ்ரீரங்கத்தில் போனோம்னா மணவாள மாமுனிகள் சன்னதியிலையோ அண்ணன் சுவாமி திருமாளிகையிலையோ அல்லது நம்ம வானமாமலையிலையோ இங்கெல்லாம் போனோம்னா அந்த மணவாள மாமுனிகளே தன் திருவடியில சாத்தி அருளினதான அந்த மரப்பாதுகை, அதுக்கு மேலே தங்க கவச்சம் போட்டு பொன்னடியாஞ்சங்கமலம்னு நம்ம தலையில கிரீடத்துக்கு பதிலா அல்லது ஷடாரிக்கு பதிலா முதலியாண்டானுக்கு பதிலா மணவாள மாமுனிகள் சன்னதியில் போனால் பொன்னடியாஞ்சங்கமலம் தான் எடுத்து தலையில சிரசில் வைப்பா. அதை சூட்டிண்டாச்சுன்னா பொன்னடியான் சங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில், அதை ஆராய்ந்து பார்த்து புரிஞ்சுண்டு நம்ம கிட்ட போய் நம்ம சிரசால் அதை தீண்டிட்டோமானா, அல்லது அவா பரம கிருபையினால உள்ள எழுந்துள்ள இருக்கக்கூடியதான மணவாள மாமனுடைய பாதுகையான அந்த பொன்னடியான் செங்கமலத்தை கொண்டு அவளே நம்ம தலையில அப்படி வச்சுவிட்டான்னு வச்சுருவோம். அப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு நம்மளா ஆசைப்பட்டு தலையை நீட்டினாலும் சரி, இல்லை அவளா அங்க இருக்கிற அர்ச்சகராக இருக்கக்கூடிய அந்த வம்சத்துல வந்து ஆச்சாரியர் அவர் யாரோ அவராக கொண்டு வந்து பலாத்காரமா அந்த பாத சுவடு அடிச்சுவடுகளா இருக்கக்கூடியதான அந்த பாதுகையை கொண்டு வந்து நம்ம சிரசில தீண்டும்படியா வச்சாச்சுன்னா போருமா. அதுக்கப்புறமா வைகுண்டத்தில் அமானவர்கள்ன்ற நித்திய சூரிகள் சில பேர் வந்து நம்ம விரஜானதியில் நீராடின உடனே அவள் கையால் ஸ்பரிசிச்சு தொட்டு நம்மளை அக்கறையில் வைகுண்டத்துக்கு நம்மளை அழிச்சின்னு போவா. அப்போ தான் அவள் தொட்டுட்டான்னா நமக்கு அங்கே சதுர்புஜமான சாரூபியம் கிடைச்சிடும். நித்திய சூரிகளுடைய ரூபம் பகவத் ரூபம் நமக்கு கிடைச்சிரும். அந்த லோகத்துக்கு வேண்டிய சரீரம் கிடைச்சிரும். அவள் தொட்டாதான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இனிமேல் கடன். அவளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு தொடணும்னு, அதுக்காக சம்பிரதாயத்துக்குன்னு தொடுவாளே தவிர கடைசியில் அவள் கையை தொடுறதுக்கு மேலே திருவடியை கூட தொட்டுருவா. ஏன்னா மணவாள மாமனுடைய பாதுகையை தலையில் வச்சுட்டு வந்திருக்கான் இல்லையா. அப்போ அவள் என்ன பண்ணுவானா, அவள் அங்கே இருக்கிற அமரர்களான நித்திய சூரிகள்லாம் இவாளை சேவிச்சிருவாளாம். ஏன்னா திருவாய்மொழியில் ஒரு பாசுரத்தையும் சொல்லிட்டு போகிறார் இல்லையா, அல்லது அது கூட வேண்டாம், மணவாள மாமனிகளே சொல்லிட்டு போகிறார். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர்தலை. இங்கே விண்ணோர்றது நித்திய சூரிகள் பூர்வே தேவர்கள். அவ திருவடி எடுத்து தலையில நம்ம திருவடியில அவ தலையெடுத்து வச்சு வணங்குவாளாம். அந்த ராமானுஜருக்கு வாழி சொல்ற வாழ்க்கையே உண்டானா மணவாள மாமுனிகளுடையதான சரணாரவிந்தத்தினுடையதான பொன்னடி ஆஞ்சங்கமலத்தை எடுத்து நம்ம தலையில சூட்டிண்டாச்சுன்னா ஸ்பரிசிச்சாச்சுன்னா அவ அங்க வந்து திருவடியை தொற்றுவாளாம்.
ஏம்பியா கையை தொட்டா போறோம்னு இருக்குது, ஏன் திருவடியில் விழுறேன்னா மற்றவளுக்கெல்லாம் கையை தொட்டா போறோம், அந்த சாரூப்பியம் கிடைச்சிரும், அந்த லோகத்துக்கு வேண்டிய சரீரம் கிடைச்சிரும், இவ பாதார விந்தத்தை பிடிச்சாதான் எங்களுக்கு இது நிரந்தரமா இருக்குமோ என்னமோ, இல்லைன்னா எங்கேயாவது எவனா சாபம் கொடுத்து பூமியில போய் அசுரனா ராட்சசனா பிறக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு வராத போயிடும் அப்படின்னு இருக்கிற துவாரபாலகால் உள்பட எல்லாரும் திருவடியை பிடிப்பாளாம். அப்பேற்பட்டதா இருக்கிறதுனால சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல். அவ கையால தொடணுன்றது அவளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதுனால தொடுவா, அதனால தொட வேண்டிய அவசியம் அவளுக்கு இருக்கிறதுனால தொடுவா. மற்றவளுக்கெல்லாம் கடனேன்னு தொடுவா, நமக்கெல்லாம் உகந்து தொடுவா. ஏன்னா அவள மாமனிகளுடைய சரணார விந்தத்தினுடையதான பொன்னடியான் சங்கமலத்தை சூட்டிண்டவா அப்படின்னு கடனேன்னு இல்லாத விருப்புற்று அழகா வந்து தொடுவார்கள். அப்படின்னு இருக்கிறதுனால அவ கடனை செய்யணுமேன்னு செய்கிறா. கடன் தான் இங்கே கடமை, அவளுக்கு கர்த்தவியம். இந்த கர்த்தவியாம்சத்தை அவள் செய்யணுமேன்னு செய்வா. ஆனால் அது அவசியமே இல்லையா, இங்கேயே இவ தான் அபராகிருத சரீரத்தோடு தான் இருக்கிறவாள் ஆயிடுவாளாம். இங்கேயே மாமனிகளுடையதான பாதத்துடைய அடிய அந்த அடிச்சுவடை தொட்டாச்சினாலே தீண்டியாச்சினாலே அதுவே என்ன பண்ணுண்டானா இங்கேயே நீ அபராகிருதமாக இருப்ப. அபராகிருத போகம் இவ்வுடம்போடே சித்திப்பதே அப்படின்னு திருப்பாவைக்கே சொல்லிட்டு போறார். அப்படி இருக்கச்சே மாமனிகளுடையதான பொன்னடியாஞ்சங்க மரத்தை தலையில சூட்டின்றவனுக்கு அப்புறம் இங்கேயே அப்ராகிருத சரீரமாக தான் இருக்கான்ல, வைகுண்டம் போனாதான் அப்ராகிருத சரீரம், அமானவர்களான நித்திய சூரியல் வந்து தொட்டாதான் நமக்கு அப்ராகிருத சரீரம்ன்றது போய் நமக்கு என்ன ஆச்சுன்னா இங்கேயே அத்திர பரத்திர சாப்பின்றது மாதிரி இங்கேயும் சரி அங்கேயும் சரி நமக்கு அப்ராகிருதமாகவே சரீரம் ஆயிடும், திவ்ய சரீரமாக போயிடுமா. அதனால அவள் தொடரணுன்றது கர்த்தவியத்தினால தொடராளே தவிர இல்லாட்டாலுமே நம்ம எப்பயுமே அப்ராகிருத சரீரத்தோடு நம்ம ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு அப்படின்னு. ஷடரி குபாத பத்ம பிருங்கோ வர வர யோகி கதாமிருதாந்தரங்கா அகதயத்து உபதேச ரத்தினமாலா விவிருத்தி சுதாம் ஜகதார்ய யோகி வர்யா. பேர்பட்டதான பிள்ளைலோகன் ஜீயர் சுவாமி இந்த வியாக்கியானம் பண்ணினவர். அவர் வந்து யதீந்திர பிரமண பிரபாவம் அப்படின்னு சுவாமி மனவாள மாமனிகளுடையதான சரிதாமிரதத்தையும் கதாமிரதத்தையும் கொடுத்தவர். இப்போ இந்த உபதேச ரத்னமாலைக்கு விவிருத்தி சுதாம் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானமான அமிர்தத்தையும் பொழிஞ்சிருக்கார். அப்பேற்பட்டதான பிள்ளைலோகம் ஜீயருடையதான யோகி வரியர் அப்பேற்பட்டவர். அவருடைய பாதார விந்தத்தை சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த உபதேச ரத்னமாலை வியாக்கியானம் பூர்த்தியானது. அப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிருக்கு. இது ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு பாசுர வியாக்கியானமாக தனித்தனியாக நித்தியம் கேட்டுகிட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி சுழற்சியாக கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ரத்னமாலை இந்த ஆரம்பம் எது முடிவு எதுவும் கிடையாது. ஏன்னா அதுதான் கோத்தாச்சு மொத்தமாக மாலையா அப்படிங்கிறதால இது எது ஆரம்பம் எதை முடிவுன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுல ஆரம்பிச்சவன் எந்தைன்னு ஆரம்பித்தா முடிக்கச்சவன் எந்தைன்னு முடிக்கிறதுனால எல்லாம் அப்படியே சேர்ந்து அந்தாதி மாதிரி தான் அது கிரமம். அப்படிங்கிறதால இது ஒன்றும் தப்பாமே இதை பூரா நித்தியம் காலக்ஷேபம் கேட்டுட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு. இதை கேட்கிறவாளுடைய திருவடிக்கு அடியன் கோடி கோடி பிரணாமங்களை பண்ணிக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுவாமி மனவாள மாமனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ராமானுஜா 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 ராமானுஜா.
जय प्रेमिकेंद्र सद्गुरुदेव भगवान की जय। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः।